லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிப்போம். Gospel of St. Luke chapter 7 verses 1 to 5. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். We heard about an incident which took place when Jesus Christ lived in this world. இந்த வார்த்தைகளூடாக இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய சபையோடு பேசும்படியாக வாஞ்சிக்கிறார். The Lord wants to speak to the church through these words. ஆண்டவர் சில காரியங்களை அந்த ஜனங்களுக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு அவர் போனார் என்று சொல்லி இருக்கிறது. After Jesus had told certain things to the people, he went into the city of Capernaum. இந்த கப்பர்நகம் என்ற இடத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக விசை அவர் கடந்து போயிருக்கிறார். Jesus Christ went into this place called Capernaum many times. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல இடங்களுக்கு அவர் கடந்து சென்றதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. When Jesus was in this world, the word of God prescribes that he visited many places. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் அடிப்படையிலே அவர் 40க்கு அதிகமான இடங்களுக்கு அவர் பயணமானார், இல்லாவிட்டால் அவர் சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Under the basis of the Gospel of Matthew, we can see that he traveled to 40 places. சில இடங்களுக்கு அவர் மறுபடி போனதாக நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். From the word of God, we understand that he went and repeatedly to some places. அப்படி அவர் மறுபடி போனதுக்கு பல காரணங்கள் உண்டு. There were many reasons for him going to the same place again and again. அப்படி அவர் ஒரு இடத்துக்கு அதிகமாக போயிருப்பார் என்று சொன்னால் அது கப்பர்நகமாக மட்டுமே இருக்கும். If he should have gone at many times to a certain place, it is to Capernaum alone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கப்பர்நகம் என்று சொன்னால் ஆறுதலின் இடம் என்று அர்த்தம். Capernaum means a place of consolation. தன்னுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாகவே அவர் அடிக்கடி தம்முடைய ஜனத்தை தேடி அவர் கடந்து வருகிறார். In order to give consolation to his people, he often visits the people. சபை தேவனுடைய ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். Church is the place giving consolation to the people of God. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருந்தும் அவனுக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிராசை உள்ளவனாக போய்க்கொண்டே இருப்பான். Even if a man has everything in his life, if he do not have consolation and rest, then he will become without anything. இன்றைக்கு கோடீஸ்வரர்கள் தற்கொலை பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். We can see that millionaires are committing suicide today. சகல நன்மைகளும் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். Those who have all goodness are ending their lives. அதுக்கு காரணம் அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் ஆறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். The reason is, having everything, they have no consolation. அங்கே அவர் வந்தார் என்று கேள்விப்பட்ட உடனே ஒரு 100க்கு அதிபதி அவரை தேடி தன்னுடைய ஆட்களை அனுப்ப ஆரம்பித்தான். We see that when he came to that place, a centurion sent a servant to that place. இயேசு கப்பர்நகமுக்கு வந்திருக்கிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டான். He heard that Jesus had come to Capernaum. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஆறுதல் இருக்கிறதா? Oh dear people of God, do you have consolation in your life? உனக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த காலை வேளையிலே சபையாகிய கப்பர்நகமுக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். In order to give his consolation, he has come to this church called Capernaum. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் ஆறுதல் கிடையாது. A child of God has no consolation anywhere in this world. இல்லாவிட்டால் உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு வேறு எந்த இடத்திலும் ஆறுதல் கிடைக்க முடியாது. Or for a man in this world, he cannot get consolation from any place. இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus say? என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். You come unto me and I will give you rest, is his promise. ஒரு மனிதனுக்கு ஆறுதல் என்று சொல்லுகிறது சில சூழ்நிலைகளில் மாத்திரமே அந்த தேவன் மூலமாகவே அவனுக்கு கிடைக்கிறது. The rest or consolation is given by God alone through certain situations. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது In 2 Corinthians 1:4 when we read, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி இருக்கிறது. He is the one who comforts us in all our tribulations. ஒரு மனிதனுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவன் ஒருவரே. God is the only one who comforts the man. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது பலர் வந்து அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். When a person is dying in one house, many of them come and say comfort to that family. அந்த ஆறுதலிலே அவர்கள் ஆறுதல் அடைந்து விடுகிறார்களா?
Are they comforted with that consolation? இல்லாவிட்டால் இந்த இழப்பு சரி செய்து விடப்படுகிறதா? Or is that place of death being rectified? அவர்கள் சொன்ன ஆறுதலிலே அவர்கள் சந்தோஷப்பட்டு விடுகிறார்களா? With that consolation are they becoming happy? ஒரு மனிதன் போய் ஒரு மனிதனுடைய இழப்பை அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. A man cannot go and rectify a man's loss. அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவரே ஆறுதல் செய்கிறவர். Therefore the word of God says that he is the one who comforteth us. புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுதல் பெறும்படியாக தேவன் अनेक வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். In the New Testament church God has set many ways in order to give comfort to us. 4 விதங்களிலே ஒரு புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் ஆறுதல் சொல்லக்கூடிய வழிமுறைகளை வைத்திருக்கிறார். 4 different aspects of the Lord has kept in order to give consolation to his people. சபைதான் அவனுக்கு ஆறுதலின் இடம். Church is the place of consolation for him. அங்கே வரும்பொழுதுதான் அவனுக்கு இந்த 4 விதமான தன்மைகளும் கிடைக்கிறது. When he comes to that place he attains 4 kinds of these consolations. 119ஆம் சங்கீதத்திலே 50ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது In Psalm 119 verse 50 உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். Thy word is my comfort, says a man of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு ஆறுதல். For a child of God the word of God is his comfort. அதே 119ஆம் சங்கீதத்தை நாம் ஒரு விசை திரும்பி பார்க்கும் பொழுது When we turn to Psalm 119 once again அவன் சொல்லுகிறான் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று சொல்லுகிறான். he says that the word which made me believe. 119ஆம் சங்கீதம் 49ஆம் வசனத்திலே நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்று அவன் சொல்லுகிறான். In Psalm 119 verse 49 we see the word that thou hast made me to cause hope. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். That is the comfort in my affliction. நொறுங்கி உடைந்து கலங்கி ஒரு மனிதன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆறுதலின் இடமாகிய கப்பர்நகூமுக்கு வரும்பொழுது அவனுக்கு இங்கே கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் வசனம் அந்த ஜீவன் அந்த ஒளி அந்த வெளிச்சம் அவனுக்கு ஒரு வார்த்தை ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. When a man comes in a broken state to this place called Capernaum or the church, this word of God gives him a comfort. இயேசு அங்கே வந்தார் என்று அவன் கேள்விப்பட்டான். He heard that Jesus came to that place. அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறதா? Dear people of God, has the word of God given you comfort? வேதத்திலே ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. There are thousands of words in the word of God. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சிலரை அது தொட்டு விடுகிறது. But certain words are touching certain people. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வார்த்தை. The verse which says, come unto me only that labor and are heavy laden and I will give you rest. ஆனால் அந்த வார்த்தை எத்தனை பேரோடு பேசி இருக்கிறது தெரியுமா? Do you know how many of them this verse has spoken அது to? எத்தனை பேருடைய வாழ்க்கையை புரட்டி இருக்கிறது தெரியுமா? How many of their lives have been rolled over? அது எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது தெரியுமா? In how many of their lives it has caused hope? தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு அதிலே வல்லமை உண்டு. There is power and life in the word of God. அதனால தான் இங்கே சொல்லி இருக்கிறது என்னுடைய சிறுமையில் உம்முடைய வசனமே எனக்கு ஆறுதல். Therefore it is said that in my affliction thy word is my comfort. நம்பிக்கை அற்று கலங்கி வரும் பொழுது இங்கே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டே அவன் கரையை சேர்ந்து விடுவான். When a man comes to his presence without hope, when this word is uttered to him, he will cling on to this word and reach the shore. நடுக்கடலிலே தத்தளிக்கிற மனிதனுக்கு ஒரு பலகை கிடைத்தால் அவன் எப்படி இளைப்பாறுதலோடு இருப்பானோ அதுபோல கலங்கி போகிற இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தேவனுடைய வசனம் தான் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறது. In the mid-sea, as one is being staggering without any end, if he gets a plank playing, then he comes and reaches the shore. Likewise, a man who is afflicted, when he gets a verse, he will reach the shore. நான் நொறுங்கி போன நேரங்களிலே கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு ஆறுதல் என்று நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு அதிலே வல்லமை உண்டு. Because there is life and power in the word. அந்த வசனம் மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா நம்மோடு அது டைரக்டா பேசும். The others will not know about that word, but that word will speak to us. அந்த வார்த்தை நம்மை முடங்கி கிடக்கிற நம்மை தட்டி எழுப்பிவிடும். We who have been bent down, it will just lift us up. ஒரு சகோதரன் சாட்சி சொல்லும் பொழுது சொன்னார், When a man testified, he said like this, ஒரு இடத்துல நான் ஒரு வசனத்தை கேட்டேன். I heard a verse in one place. அந்த வார்த்தை என் காது வழியாக உள்ளே வந்தது. That verse came through my ears. என் இருதயத்திலே போய் ஒரு வலையில சிக்கினது போல என்னை ஒரு உழுக்கு உலுக்கி விட்டது. It went into my heart and as it was got into a net, it was அன்றோடு shaken. என் வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. From that day my life was changed. நீங்கள் கேட்கிற வசனங்கள் உங்கள் இருதயத்திலே போய் கிடக்கிறதா? Is the verse which you are hearing goes into your heart? உன்னை உணர்த்துகிறதா? Is it affecting you? உன்னை நடத்துகிறதா? Is it leading you? உன்னை போதிக்கிறதா? Is it teaching you? உன்னை உயிர்ப்பிக்கிறதா? Is it reviving you? உன்னோடு அது நடந்து வருகிறதா? Is it walking along with you? உன்னோடு அது பேசுகிறதா? Is it speaking
to you? அப்படியானால் அதுதான் உனக்கு ஆறுதல். If it is so, that is your consolation. இந்த இடத்துக்கு தான் வசனத்தின் மூலமாய் ஆறுதல் கொடுக்கிற இடத்திற்கு இயேசு கடந்து வந்தார். Jesus came to a place wherein the word could comfort him. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Acts 9:31 when we see, அங்கே பரிசுத்த ஆவியின் ஆறுதல் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. we see that the Holy Spirit is a consolation. இது சபையில் உள்ள ஜனங்களுக்காக தேவன் அருளுகிற ஒரு ஆறுதல். This is a consolation given to the church by God. ஏனென்றால் சபைக்குள்ள வந்த பின்பு ஒரு மனிதனுக்கு உலகத்துல எந்த பகுதியிலும் ஆறுதல் கிடையாது. Because after coming into this church, there is no consolation for a man in this world. அந்த பேழைக்குள்ள இருந்து புறப்பட்டதான புறா கால் வைக்க இடமில்லாமல் மறுபடி அந்த பேழைக்கு திரும்பி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The dove which went out from the ark had no place to lay its feet, therefore it came back to the ark. அதுபோல சபைக்குள்ள வந்த மனிதனுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே ஆறுதல் கிடையாது. மறுபடி பேழைக்குள்ளே வந்தால்தான் அவனுக்கு ஆறுதல் கிடைக்கும். For a man of God in the church, when he goes out to the world, he has no consolation unless he comes back to the church. இந்த ஒரு தெய்வீகமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக வந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறார். For a man who wanted to live a divine life, the Holy Spirit is giving him comfort. அந்த ஆவி அவனை உணர்த்துகிறது. That spirit is inspiring him. அவனை கண்டிக்கிறது. It is edifying him. அவனை அது சீர்படுத்துகிறது. It is making him correct. அது அவனை தேற்றுகிறது. And it is comforting him. அதுதான் பரிசுத்த ஆவியின் ஆறுதல். That is the comfort of the Holy Ghost. அதனால காத்திருப்பு கூட்டங்களுக்கு வாங்க, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்கள் என்று சொல்லுகிறதுடைய காரணம் அது ஒரு ஆறுதல். That is why we say you come to the tarrying meeting and get filled in the Spirit, because that is a rest. இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. This is not only the term said in the New Testament. ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலேயே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Isaiah chapter 28, this word has been uttered. அங்கே 11-12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது Verses 11 and 12 when we see, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு சொன்னார். For with standing lips and with another tongue will he speak to his people, and he said this is the rest. ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது இந்த உலகத்தின் கவலைகள் அவனை விட்டு விலகுகிறது. அவனுக்கு ஒரு மெய்யான ஆறுதல் தேவனுடைய சன்னிதானத்திலே கப்பர்நகூமில் கிடைக்கிறது. When a child of God gets filled in the Spirit, the cares of this world is removed from him, and he gets a consolation in the place called Capernaum. பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள நெருக்கங்கள், வேதனைகள், அவனுக்கு ஏற்படுத்துகிற முள்ளுகள் எல்லாவற்றையும் அவன் தாண்டி கடந்து வந்து விடுகிறான். When he is getting filled in the Holy Spirit, he is able to cross over every thorns and every pricks and every struggles and strife in the world. அபிஷேகத்துல நீங்க நிரம்பி பாருங்கள், அதுல ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டு. You get filled in the Holy Spirit, there is a great consolation. அது ஒரு அசைவு போல தெரியும். It seems to be a shaking. அது ஒரு வித்தியாசமான உணர்வு போல தெரியும். It will feel of a different aspect. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? அந்த அபிஷேகத்துல நிரம்புகிற மனிதனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கிறது. To the man who gets filled in the Holy Ghost, he gets a good comfort. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சக்தி. For a child of God in the New Testament, it is the Holy Spirit which gives us comfort. வரும்பொழுது துக்கத்தோடு நொறுங்கி ஒண்ணுமில்லாம அப்படி 0 பாயிண்ட்ல வந்து நிப்பான். When you come with a great grief and you be in a 0 point. இங்கே ஆவியானவர் அவனை டெவலப் பண்ணுவார். But the Holy Spirit will develop you. அவனை உற்சாகப்படுத்துவார். He will inspire him. அவனுக்குள்ள காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்துவார். And he will correct everything in his life. அவனுக்கு முகம் மாறும். And his face will change. ஒரு வைராக்கியம் உண்டாகும். He will get a zeal. முடியும் என்கிற நிச்சயம் உண்டாகும். And he will be sure of his end. சத்துருவோடு மோதி பார்ப்போம் என்கிற ஒரு வாஞ்சை உண்டாகும். He will have a desire to work against the enemy. செத்து போனது போல வந்த மனுஷன் திரும்பி போகும் பொழுது உயிரடைந்து திரும்பி செல்கிறான். He who comes as a dead person will be revived and go back. அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் கிடைக்கிற ஆறுதல். That is the comfort of the Holy Ghost. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டு அந்த 100க்கு அதிபதி ஆட்களை அனுப்பினான். He heard that he has come to this place, and therefore sent the servants to the centurion, sent the servants to that place. அடுத்ததாக இந்த ஆறுதல் எங்கே எப்படி கிடைக்கிறது? Nextly, where do you get this comfort? ஒன்று வசனத்தினாலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஆறுதல் அடைகிறான். Firstly, a child of God is comforted by the word of God. இரண்டாவது பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவனுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கிறது. Secondly, this comfort comes to the Holy Ghost. மூன்றாவது அன்பினாலே இந்த ஆறுதல் கிடைக்கிறது. Thirdly, this comfort is by the love. பிலமோனிலே நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read in Philemon verse 7, உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். By your love we have been received a lot of consolation and இந்த peace. அன்புக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஏங்கி பைத்தியம் போல திரிகிறான். It is for this love many of them are craving and going as mad people. நாங்கள் சொல்லுகிறோம், மனித அன்பை தேடி போனால் அது ஒரு கானல் நீர்.
When you go after man's love, it is only carnal love. அது உன்னை ஏமாற்றும். And it will cheat you. அது உன்னை வஞ்சிக்கும். It will deceive you. சூழ்நிலை மாறும் பொழுது உன்னை நடுத்தெருவிலே விட்டுவிடும். And when such situations change, it will get you into the mid road. இன்றைக்கும் கூட அநேகர் மனித அன்பை தேடுகிறார்கள். Today also many of them seek for man's love. மனம் ஒரு குரங்கு என்று ஒரு மனிதன் சொல்லுவான். Man will say that mind is like a monkey. அப்படி நீங்கள் அன்புக்காக மரத்தை விட்டு மரம் தாவுகிற குரங்கு போல ஒவ்வொரு இடமாய் நீங்கள் மாறிக்கொண்டே இருக்க கூடாது. For the love of man you should not be going on from tree to tree like a monkey. ஒரு காலத்துல நீங்கள் உலகத்தை நேசித்தவர்கள். Once upon a time you loved the world. ஒரு காலத்துல நீங்கள் மனிதர்களை நேசித்தவர்கள். Once you were loving men. ஒரு காலத்துல நீங்கள் அந்நிய வல்லமைகளை நேசித்தவர்கள். Once you were loving strange powers. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். But today you should be changed to love God. தேவனுடைய அன்பினால் தான் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். Only by the love of God you will receive consolation. நீங்க ஒரு சிலரை நேசிச்சு பாருங்க. You love certain people. ஆரம்பத்துல ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். In the beginning it will be very sweet. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பயங்கர வெறுப்பாக இருக்கும். But later it will be ending up in bitterness. ஏனென்றால் இந்த அன்பு தொல்லையாக மாறிவிடும். Because this love will end up in different இந்த அன்பு சந்தேகமாக மாறிவிடும். And later this love will end up into doubt. அதற்கு பின்பு இந்த அன்பு குற்றமாக மாறிவிடும். And finally it will be landing up in things of accusation. அம்னோன் ஒரு பெண்ணை அதிகமாக நேசித்தான். Amnon loved a girl very much. அதிகமா நேசித்தான். He loved her more and more. அந்த நேசத்தினால அவன் வியாதியஸ்தனாய் கூட மாறி போனான். Because of that love he even became a sick person. எவ்வளவு நேசித்தானோ அதற்கு பின்பு அவ்வளவாக அவளை வெறுத்தான். To the extent he loved her, he also hated her to that extent. இதுதான் உலக அன்பினுடைய அந்த சராசரி தன்மை. This is the tendency of human love or the worldly love. எவ்வளவு நேசிக்குமோ அவ்வளவு உன்னை வெறுக்கும். To the extent they love you, they will hate you also. எத்தனை தாய்மார் இன்னைக்கு பிள்ளைகளை குப்பை தொட்டில போட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா? You see how many mothers we cast out their children in the dustbin? எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? How many parents are departing from their children and they are exacting their lives alone? எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள் தெரியுமா? See how many children are departing from their parents? இன்னைக்கு அன்பு என்பது ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக மாற்றப்பட்டு விட்டது. Today the term which is love, it is a word which is not having a meaning at all. நான் அதை குறித்து பின்பாக உங்களுக்கு பேசுகிறேன். I can speak about this later to you. மனித அன்பினுடைய முடிவு அதுதான். This is the end of man's love. ஆனால் தேவனுடைய அன்பு என்பது அப்படி அல்ல. But godly love is not so. அவர் உன்னை ஸ்டார்டிங்ல எப்படி நேசித்தாரோ அப்படிதான் சாகுற வரைக்கும் உன்னை நேசிக்கிறார். He loves you as much as he has loved you in the beginning till the end. ஆரம்பத்துல உன் மேல எப்படி நேசிச்சாரோ அதே நேசம் உன்னுடைய புருஷனுக்கு கடைசி வரைக்கும் இருக்கா? இல்லவே இல்லை. However, your husband has loved you in the beginning, is that love there till the end? It's not so. யாராவது நெஞ்சை தொட்டு சொல்ல முடியுமா? Can anybody say it's the same? என் மனைவியை நான் கல்யாணத்தன்னைக்கு இல்ல கல்யாணத்துக்கு முன்னால நேசிச்சது மாதிரி சாகுற வரைக்கும் நேசிச்சேன்னு சொல்ல முடியுமா? Can you say that I have loved my wife as I have loved her before the marriage or after marriage till the end? Paradise Lost, Paradise Gain அப்படினு சொல்லி ஒரு புக் ஒருத்தர் எழுதினா எம்ஏல அது பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். A book called Paradise Gain is the subject in MA. அப்படிதானே? Paradise Lost, அதாவது இழந்த சொர்க்கம் அடுத்து மீண்ட சொர்க்கம். It's a paradise lost and the paradise gained. கல்யாணம் ஆன உடனே அவன் சொன்னானா நான் சொர்க்கத்தை இழந்தேன்னு சொல்லி அந்த கதை எழுதினானா. When he got married, he said that he has lost his paradise. மனைவி செத்த பிறகு சொன்னானா சொர்க்கம் மீண்டு விட்டது மறுபடியும் சொர்க்கத்தை கண்டேன்னு சொன்னானா. After his wife died, he said that I have gained the paradise again. படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். Those who have read it, you would know it. கல்யாணம் கட்டின பிறகு அவனுக்கு சொர்க்கம் போயிருச்சு. மனைவி செத்த பிறகு சொர்க்கம் திருப்பி வந்துருச்சான். After his wedding, his paradise was lost. After the death of his wife, his paradise was gained again. கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கல்யாணம் ஆகணும்னு குறிக்கிறான். கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஏன்டா கல்யாணம் கட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. Those who have not got married, they are longing to get married. Those who have got married, they are just grieved as to why they got married. இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஊழியம்னா ஓடியே போயிடுறான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த சபைக்குள்ள கல்யாணம் கட்டின பிறகு வந்து சேர்ந்துட்டு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா ஊழிக்கு போயிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். The youth out here, they are saying they do not want to go to ministry and they are fleeing away. But those who are outside, they get married and come into this church and they say, even before marriage, if I had known about ministry, I should come. பரிசுத்தவான்களுடைய அன்பில ஒரு ஆறுதல் இருக்கிறது. There is a consolation in the love of the saints. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? How is the love of Jesus? யோவான் 11:1 நாம் பார்க்கும் பொழுது in John 11:1, ஆரம்பத்திலே கொண்டு அவனிடத்தில் அன்பு வைத்தபடியே as he had loved them in the beginning,
முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அவர் அன்பு வைத்தார். Even so he loved them till the end. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்படி அவர் நேசிக்கிறாரோ கடைசி வரைக்கும் அதே ஸ்தானத்துல தான் வைத்து அவர் தன்னுடைய மனதிலே நேசிக்கிறார். A child of God, as he had loved them in the beginning, he keeps them in that same standard and loves them till the end. பிலமோன் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Reading in Philemon verse 7, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். Dear brother, for we have great joy and consolation in thy love, because the bowels of the saints are refreshed by thee. தேவனுடைய பிள்ளைகளுடைய அன்பிலே ஒரு ஆறுதல் இருக்கிறது. There is a great consolation in the love of the servants of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In 1 Corinthians 14:3, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? தீர்க்க தரிசனத்திலே ஒரு ஆறுதல் இருக்கிறது. There is a consolation in the prophecy. அதனால தான் நாம் தீர்க்க தரிசனங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். Therefore we give room for prophecies. அதுக்காக தெருவா போய் தீர்க்க தரிசனம் கேட்கணும்னு நான் சொல்லவில்லை. I do not ask you to go and hearken for these prophecies from street to street. ஒரு சிலர் எல்லாம் சில இடங்களுக்கு போறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களான்னு சொல்லி. Some of them go from place to place just expecting for prophecy. தீர்க்க தரிசனம் ஒரு வரம். Prophecy is a gift. அதுக்காக நீ அவனை தேடி போக வேண்டியதில்லை, நீயே ஒரு தீர்க்கதரிசி தான். For that you do not go and seek for him, for you are a prophet. சரியான அபிஷேகம் இருந்தால் நீயே ஒரு தீர்க்கதரிசி. If you have a right anointing, you are a prophet. அந்த ஆவியினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தல். By that spirit you utter and prophesy. ஒரு விதத்தில் அது gift. நீ அபிஷேகம் பெற்ற பின்பு நீ ஒரு தீர்க்கதரிசி. On one side it's a gift, but after you are anointed, you are a prophet. தேவனுடைய வார்த்தை அது தீர்க்க தரிசனம்னா இப்போ உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒரு நார்மல். அது தீர்க்க தரிசனம் சொன்னா அது ஒருத்தனை டச் பண்ணி தூக்கி விட்டுறணும். Now the prophecies are very normal, but when prophecies are uttered, it should lift a person up. ஒரு தீர்க்க தரிசனம்னா செத்துட்டவனை எழுப்பிறணும் தான் தீர்க்க தரிசனம். The prophecy should lift up a dead person, that's prophecy. ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னார். One person was made to make prophecy, taking him to a place. எங்க ஒரு சபையில போய் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரா? Did he ask him to go to a church and utter prophecy? என் பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாரா? Did he ask him to say, my children, I have come in your midst? எங்க போய் அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னார் தெரியுமா? Where did he ask him to go and prophesy? உலர்ந்த எலும்புகள் எங்கேயோ யுத்தத்துல செத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து அழுகி நாரி அந்த மண்ணோட மண்ணா எல்லாம் மக்கி போய் வெறும் எலும்பு கூடு கிடந்துச்சு. ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள். அந்த இடத்துல போய் நீ தீர்க்கதரிசனம் சொல்லுனாரு. இவன் திரும்பி பார்த்தான், சுத்தி சுத்தி பார்த்தான், மனுஷனே காணோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு சொன்னாரு. He was asked him to be taken to the valley where there were bones, and where the skeleton was there, and he asked him to prophesy to him. He searched and see if man was there was nothing, but God asked him to prophesy to the bones. அந்த இடத்துல போய் நிப்பாட்டிட்டு இவனை சொன்னாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு இவன்ட்ட क्वेश्चन கேட்டாரு தீர்க்கதரிசிட்ட. He placed him in that place and asked him, son of man, will these bones be alive? ஏதோ ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா எந்திரிச்சு குதிச்சிருவான் அல்லேலூயாம்னு. இங்க கிடக்கிறதெல்லாம் வெறும் எலும்பு கூடு. இவன்ட்ட போய் கேக்குறாரு, நீ இதெல்லாம் உயிரடையுமா, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னாரு. If a man is seated there, if he is prophesying to him, then he will jump up, but looking unto the dead bones, he asked him to prophesy, will it become alive? அவன் சொன்னான், ஆண்டவரே நீரே அதை அறிவீர். But he said, God, you know it. என்னிடத்துல போய் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே சுவாமி, you are asking me such a question, எனக்கு சரியா தெரியலையே. I do not know the answer. நீ அந்த நீரே அறிவீர். For thou knowest, Lord. வித்தியாசமான கேள்விகளுக்கு பைபிள்ல இப்படி தான் பதில் சொல்றாங்க எல்லாரும். Even for different questions they are answered like this. இப்பொழுது அவன் சொல்றான், தேவரீர் அதை அறிவீர். For the Lord God knoweth it. அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் அறிவேன்னு சொல்றீல்ல, இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லு, இந்த எலும்புகள் எல்லாம் இப்ப உயிரடையட்டும் சொன்னார். Now the Lord said, you said that I know it, now I ask you to prophesy, ye dry bones, ye shall be alive. உடனே அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். Then he began to prophesy. எசேக்கியேல் 37:7 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. This is being so said in Ezekiel chapter 37 verse 7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். As I was commanded, I prophesied. தீர்க்கதரிசனம் உரைக்கையிலேயே ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகிவிட்டது. And as I prophesied, there was a noise. அதான் தீர்க்கதரிசனம். That is the prophecy. சொல்லும் பொழுது அந்த ஜனத்துக்கு போய் அது டச் ஆயிடும். Even when it is spoken, it should go and touch the people. அந்த டச் ஆகி அப்பமே அவன் அழுதுருவான், அப்பொழுதே அவன் ஒப்பு கொடுத்துருவான், அப்பொழுதே அவன் எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவான். Immediately he will cry and he will repent for it, and he will become a shining to God. அதுக்கு பேர் தான் தீர்க்கதரிசனம். That is the prophecy.
நீ போய் உன் பிரச்சனையை சொன்ன உடனே 1 மணி நேரம் ஜெபிச்சு பூஜை செய்து அவர் தீர்க்கதரிசனம் சொல்றது தீர்க்கதரிசனம் அல்ல. You going and telling your problems, he is praying for an hour and then prophesying. It's not a prophecy at all. அது குறி சொல்லுதல். That is only witchcraft. அங்க பேக்ல வேற ஒரு ஸ்பிரிட் இருந்து வேலை செய்யுது. Behind that is a spirit working for it. தாம்பரத்துல நான் ஒரு பவனிக்கு போயிருந்தேன். In Tambaram I had gone for சென்னையில இரும்புலியூர் பவனி போற ஒரு வழியிலே நானும் போயிருந்தேன். On the way to procession in Chennai I went there. அங்க போட்டிருக்க ஒரு இடத்துல அந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல ஒரு போர்டு, இயேசுவின் நாமத்தில் இங்கே குறி சொல்லப்படும். In that railway station there was a railway board. Station la railway quarters la. In the railway quarters there was a board which was hanging saying that in the name of Jesus witchcraft will be done here. எப்படி இருக்கும் பாருங்க, வார்த்தைகள் எப்படி எல்லாம் யூஸ் பண்றான் பாருங்க. See how the words have been told. நீயும் அப்படிதான் தெருவா போய் தீர்க்கதரிசனம் கேட்டு வர்றியா? Are you going and hearing from street to street for this prophecy? உனக்கு கையில பைபிள் இல்லையா? Have you not got the Bible in your hand? உனக்கு ஜெபாவி இல்லையா? Don't you have the prayer? உனக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையா? Don't you have the Holy Spirit? உனக்குள்ள தீர்க்கதரிசனத்தின் வல்லமை இல்லையா? Don't you have the spirit of prophecy in you? உனக்குள்ள விசுவாசம் இல்லையா? Don't you have faith in you? முதலாம் கொரிந்தியர் 14:3ல சொல்லிருக்கு, தீர்க்கதரிசனம் ஒரு ஆறுதலை கொடுக்க கூடியது. In 1 Corinthians 14:3 we see that the spirit of prophecy gives you consolation. காரணம் நம்முடைய மத்தியில அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகளாக நாம் நம்மை மாற்றிக் கொள்ளவில்லை. The reason is we are not claiming us as prophecies by ourselves. நாம் நமக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டவில்லை. We have not edified the spirits in us. தீர்க்கதரிசனம் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்கிறது. Prophecy is giving comfort to a person. இந்த கப்பர்நகூமுக்கு ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அபிஷேகம், ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அன்பு, ஜனத்துக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வசனம், இதுதான் கப்பர்நகூமின் அனுபவம். This is the experience of Capernaum of giving comfort through the word of God, through the Holy Spirit and through the prophecies and through the word of God. அவர் கப்பர்நகூமுக்கு வந்தார் என்று ஒரு நூற்றுக்கு அதிபதி கேள்விப்பட்டான். A centurion heard that he came to Capernaum. அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் மிகுந்த வியாதியினால மரண அவஸ்தையிலே காணப்பட்டான். His servant was in sickness that he was nearing his death. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பொறுப்புள்ளவன் என்பதை உணர வேண்டும். We should understand that a child of God has responsibilities. உன்னுடைய வேலைஸ்தலத்துல உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. You have a responsibility in your work spot. உன்னுடைய குடும்பத்துல உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. In your family you have a responsibility. நீ ஒரு சபையில ஒரு மெம்பர்னு சொன்னா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. If you are a member of the church, you have a responsibility in the church. நீங்க வந்து ஏனோ தானோன்னு யாரோ போல அந்நியனை போல நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி ஒரு வழிப்போக்கனை போல நீங்கள் போய்விடக் கூடாது. You should not be a wayfaring stranger and you should not be careless and come and go. நீங்கள் ஒரு சர்ச்சினுடைய வெல்விஷர் அல்ல, நீங்கள் அந்த சபையினுடைய அந்த சரீரமாகிய சபையில நீ ஒரு அவயவம். You are not a well-wisher of the church, but you are a member of the church, which is the body of Christ. ஏதோ சிபிஎம் சபையில நீ ஒரு அனுதாபி போல வந்துட்டு போயிடக் கூடாது. You should not come as a well-wisher and go in the CPM church. நீ இந்த சபைக்கு ஒரு சரீரமாகிய சபையில நீ ஒரு அவயவம். You are a member of the church, it is the body. பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய பிள்ளைக்காக சொல்லல, தன்னுடைய வேலைக்காரன் சுகமில்லைன்னு சொல்லிட்டு இயேசுட்ட ஆள் அனுப்ப ஆரம்பித்தான். This centurion sent a servant to him saying that his servant was sick and not for himself. அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதி. He was a centurion. அப்படியானால் அவனுக்கு கட்டுப்பாட்டுல 100 பேர் இருக்காங்க. And he had hundreds of people beside him. அந்த 100 பேர்ல ஒரே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். Amongst them one person was affected. அவனை குறித்து இவருக்கு பயங்கரமான ஒரு பாரம் இருந்தது. He had a great burden concerning him. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is most important. அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம். That is the sign of a good shepherd. அந்த ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டு வரும்பொழுது ஒரு ஆடு தவறிவிட்டது. When he is grazing the sheep, one sheep was lost. அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்தான்? What does the good shepherd do? 99 அப்படியே விட்டு அந்த ஒன்றை தேடி அலைந்து அதை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். He leaves all the 99, goes in search of the lost sheep and takes them on his shoulder and comes back home. அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். Like this, a man of God should be a man of responsibility. குடும்பத்துல கூட உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. In your family you should have a responsibility. தகப்பன்னா அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. If it is a father, he has a position and had a responsibility. நீ ஒரு தாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. If you are a mother, you should have a responsibility. நீ ஒரு ஊழியன் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. If you are a servant of God, you have a responsibility. அந்த 100 பேருடைய முழு பொறுப்பு அவனுக்கு இருந்தது. He had the good full charge of the 100 of them. அதனால தான் இஸ்ரவேல்ல ஒரு
ஒருவன் ஆசாரியனாக இருந்தால் அவனுடைய மார்பதக்கத்திலே 12 மணிகள் தொங்கிக் கொண்டிருக்கும். காரணம் 12 கோத்திரத்தை அவன் என்ன செய்யணும்? நெஞ்சிலே இருதயத்தில் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். If one is a priest in Israel, then he should have put on the breastplate, and upon the breastplates are the 12 stones, which means it just shows the 12 tribes, and he should carry them always. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த 100க்கு அதிபதி தனக்காகவோ தாம் பிள்ளைகளுக்காகவோ தாம் குடும்பத்துக்காகவோ விண்ணப்பம் பண்ணாம தன்னிடத்தில் வேலை பார்க்கிற ஒரே ஒரு நபருக்காக பரிதபிக்க கூடியவனாக இருந்தான். This centurion was not interceding for himself, for his family or for his children, but he is interceding for his servant. உன்னுடைய ஜீவியத்திலே அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறதா? Do you have a responsibility like this in your life? உன்னோடு வேலை பார்க்கிற ஆத்துமாக்களை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? Do you have a burden concerning the souls that are working with you? உன் சொந்த குடும்பத்தை குறித்து உனக்கு ஒரு கவனம் இருக்கிறதா? Do you have a care for your own family? உன் கையில கொடுத்த ஊழியத்தை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? Do you have a burden concerning the ministries that's given in your hands? நீ பொறுப்பற்றவனாய் போய்விடக் கூடாது. You should not be without responsibility. எகிப்தில இருந்து கானானில இருந்து எகிப்துக்கு ஆகாரம் கொள்ளும்படியாக அந்த சகோதரர்கள் கடந்து வந்தார்கள். The brethren came from Egypt to Canaan in order to bring food. அப்படி வரும் பொழுது பெஞ்சமினை அழைத்துக் கொண்டு வருகிறார். And they came likewise, they brought Benjamin. பெஞ்சமினை பிடித்து யோசேப்பு கட்டி வைத்து விட்டான். And Benjamin was tied up by Joseph. இப்பொழுது யூதா கதற ஆரம்பித்தான். Now Judah began to cry. அவன் போய் சொன்னான், He went and said, என்னைய சிறைச்சாலையில வைத்து விடுங்கள், You keep me in the prison என் சகோதரனை அனுப்பிவிடுங்கள், and send my brother back. ஏனென்றால் என் சகோதரனுக்கு நான் தான் கேரண்டி கொடுத்து உத்தரவாதம் கொடுத்து கூட்டி வந்திருக்கிறேன். Because I took the responsibility for my brother and I brought him here. ஆதியாகமம் 44:32 அவன் சொல்றான், என் தகப்பனுக்கு இளையவனுக்காக நான் தான் உத்தரவாதி. In Genesis 44:33 he said that I have taken the bondman for my brother. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் ஒரு பொறுப்புள்ளவன், உத்தரவாதம் உள்ளவன். A child of God is the one who is having this responsibility. ஆதியாகமம் 31:39 பார்க்கும் பொழுது Genesis 31:39 when we read, யாக்கோபு சொல்லுகிறான், பீருண்டு போனதுக்கெல்லாம் நான் உத்தரவாதம் பண்ணினேன் என்று ஆடுகளை குறித்து மாமனாரிடத்தில் பேச ஆரம்பித்தான். He is speaking to his father-in-law concerning all the sheep, and he said that I have given account for all the ones which were lost. யாக்கோபு ஆடுகளுக்கு உத்தரவாதம் பண்ணினான். Jacob gave a responsibility for all the sheep. யூதா தன் சகோதரனுக்காக உத்தரவாதம் பண்ணினான். Judah took the responsibility of his brother. அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக உத்தரவாதம் பண்ணினான். The centurion interceded for his servant. உனக்கு உன்னுடைய பிள்ளைகளை குறித்து உத்தரவாதம் இருக்கிறதா? Do you have a responsibility for your children? உன்னோடு பணிபுரிகிறவர்களை குறித்து ஒரு உத்தரவாதம் இருக்கிறதா? Do you have the responsibility of the ones working with you? நீ ஒரு சாதாரண மனுஷனை போல போய்விடக் கூடாது. You should not go away as an ordinary person. நீ ஒரு பொறுப்பு உள்ளவன். You have a responsibility. பவுல் சொல்லுகிறார், பல கவலைகள் எனக்கு இருந்தது, அதுல ஒரு கவலை சபைகளை குறித்த ஒரு கவலை எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. St. Paul says that I had many cares, but among those cares I had the care of the church. சபையை குறித்த ஒரு உத்தரவாதம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான். I had the responsibility concerning the church. நம்மில் எத்தனை பேர் இந்த நாட்களிலே நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம்? How many of us are found with the responsibility these days? 100ல 1 சொல்லி அவன் தூக்கி போட்டு போகவில்லை. Not to say that it's the one among the hundreds, the one among the 10 and go on. அவன் அப்படி போகவே இல்லை. He did not flee like that. காரணம் என்ன தெரியுமா? What's the reason? இந்த ஒரு ஆள் அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன். This one person, one servant is a beloved of him. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அவனுக்கு இருந்தது. He had such a life. இப்பொழுது அவன் மரண அவஸ்தையிலே தள்ளப்பட்டு விட்டான். Now he was set to the part of death. மரண அவஸ்தை அநேகருக்கு இருக்கிறது. Many of them have the point of death. மனதிலே பயங்கரமான வேதனையோடு அநேகர் இந்த காலைவேளையிலே வந்திருக்கிறீர்கள். Many of you have come to the presence of God with much pain in your mind. பரிகாரம் இல்லாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. There is no problems without remedy. ஆண்டவராக தேவனாலே பதிலில்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. If there is no wall there is no problem without any wall. மனுஷனால் முடியாதது. Man cannot be, man is impossible. எந்த ஆலோசனைக்காரனாலும் முடியாதது. With any counselor it is impossible. எந்த மருத்துவராலும் முடியாதது. With any physician it is impossible. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனிடத்தில் வந்தால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. Many things like this have been sustaining, but there is nothing impossible with God. அந்த மரண அவஸ்தையில அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். But he is very sick, nearing to die. உன்னுடைய மனதில வேதனை இருக்கிறதா? Do you have pain in your mind? உன்னுடைய சரீரத்தில் வேதனை இருக்கிறதா? Do you have pain in your body? வெளியே சொல்ல முடியாத அளவு உன்னுடைய பாரம் அழுத்துகிறதா? Is your burdens constraining you that you are not able to tell outside? இதுக்கு
உனக்கு வசனம் தான் உனக்கு ஆறுதல். This word is your consolation. பரிசுத்த ஆவி தான் உனக்கு ஆறுதல். Holy Spirit is your consolation. அவருடைய அன்பு தான் உனக்கு ஆறுதல். His love is your consolation. அவர்தான் உனக்கு இந்த சூழ்நிலையில ஆறுதல் கொடுக்க வல்லவர். He is alone able to console you in this situation. இந்த மரண அவஸ்தையினுடைய முடிவு என்ன தெரியுமா? மரணம். This end of this death point is death. லூக்கா 8:41 நான் பார்க்கும் பொழுது அந்த எவீருடைய ஜெபாலய தன்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அவள் மரித்தே போய்விட்டாள். Luke 8:41 we see that the man called Jairus, his daughter, was in the point of death and after some time she died. யோவான் 4:47 பார்க்கும்போது கூட ராஜாவின் வேலைக்காரரில் ஒருவன் வியாதியாய் இருந்தான். In John 4:44 we see that the king's servant was at the point of death. யோவான் 4:47 நாம் அதை பார்க்க முடியும். In John 4:47 we can see this. பிரியமானவர்களே, மரண அவஸ்தையில இன்னைக்கு अनेகர பிசாசு இழுத்துக் கொண்டிருக்கிறான். Many of them have been driven by Satan at the point of death. இப்பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்தான் தெரியுமா? Now what does the centurion do? இவன் அந்த இடத்துல இருந்த மூப்பரை எல்லாம் அழைத்து இயேசுவிடத்தில் அனுப்பினான். He called the elders and sent them to Jesus. அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. He had a low mind. ஒரு inferiority complex. He had an inferiority complex. நமக்கு ஜீவிதத்துல தகுதி இல்ல. We have no worthiness in our life. அவர்ட்ட போய் பேசுற அளவுல நமக்கு என்ன கிடையாது, தெய்வீகம் இல்ல. We have no divinity to go and speak to him. இன்னைக்கு கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களில் अनेகருக்கு இருக்கிறது. Even today many of you have this inferiority complex. அதனால தான் உன்னால பிசினஸ்ல முன்னேறி போக முடியல. That is why you are not able to develop in your business. அந்த தாழ்வு மனப்பான்மை பேச வேண்டிய இடத்துல உன்னை பேச விடாமல் தடுக்கிறது. This complex is not allowing you to speak in the place which you have to speak. நீ நிக்க வேண்டிய இடத்துல உன்னை நிக்க விடாமல் தடுக்கிறது. It is hindering you to stand in the place you have to stand. தேவ சமூகத்துக்கு கூட நீ வருகிறதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிறாய். You are found with this complexity to come to the presence of God also. வேதம் எபிரேயர்ல என்ன சொல்லுகிறது? What does the word of God say in Hebrew? ஆண்டவர்ட்ட சேரும் பொழுது உனக்கு தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. You should not have an inferior complex when you come to the presence of God. ஆண்டவரத்துல வரும் பொழுது நீ தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரலாம். You should come to the presence of God boldly. எபிரேயர் 4:16 பார்க்கும் பொழுது தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவோம். In Hebrews 4:16 we can see that let's come boldly to the throne of grace. இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை இருந்தது. The centurion had an inferior complex. லூக்கா 7:6-7 அவன் தன்னுடைய அறிக்கையிலே அதை சொல்லுகிறான். We see his confession in Luke 7 chapter verses 6 and 7. அவன் என்ன சொல்ல ரெண்டு அறிக்கை செய்கிறான். He is confessing two things. ஒன்று, என் வீட்டுக்கு வாசலுக்குள் அவர் வருகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. And he is saying, firstly, I am not worthy that thou shouldest enter into my roof. இயேசுவிடத்துல பேசக்கூடிய அளவுல எனக்கு அடுத்து எந்த தகுதியும் கிடையாது. Nextly, I am not worthy to speak to Jesus. அவரும் என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்ல, நானும் போய் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு நிலவரம்னு யோசிச்சு பாருங்க. Just see how the situation will be when he has no worthiness for Jesus to come into his house, neither has he worthiness to go and speak to him. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது? How many of you have this complexity within yourself? ஒரு சிலர் எல்லாம் பெரிய நல்ல இடங்கள்ல பேச மாட்டாங்க, அப்படியே தாழ்ந்து ஒதுங்கி அப்படியே வெக்கப்பட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. A few of them will not speak in good places, they will feel ashamed of themselves and go. நீ பேச வேண்டிய இடத்துல பேசணும். You should speak in the place which you have to நீ speak. நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். You should stand in the place you have to stand. நீ பேசக்கூடாத இடத்துல நீ பேசாத. You don't speak in the place which you should not. இங்க அவன் சொல்லுகிறான், என் வீட்டு வாசலுக்குள் வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. He is saying that I am not worthy that you should come under my roof. நான் அவரிடத்தில் போகிறவும் என்னை பாத்திரவானாக நான் எண்ணவில்லை. And neither have I counted myself worthy to go to him. ஒரு பகுதியில் அது தாழ்மையாக இருந்தாலும், although it seems to be a humility, இன்னொரு பகுதியில் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. on the other hand it's an inferior complex. பிரியமானவர்களே, நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய காரியங்களுக்கு நீங்க தான் தேவ சமூகத்துக்கு போகணும். Dear beloved, you should understand that for your matters you should go to the presence of God. இவன் என்ன செய்தான் தெரியுமா? What did he do? மூப்பரை அனுப்பி விட்டான். He sent his elders. யாக்கோபனுடைய சகோதரர்கள், யாக்கோபனுடைய பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபு மரிச்ச உடனே யோசேப்புட்ட போய் நிக்கிறதுக்கு அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. The children of Jacob feared to go stand before Joseph after the death of their father Jacob. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. Until then they were good. யாக்கோபு மரிச்சிட்டான்னு சொன்ன உடனே யோசேப்பு ஏதாவது செஞ்சிருவானோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. When they heard that Jacob died, they feared what Joseph will do to them. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? Therefore what they did? மன்னிப்பு கூட நேரடியா கேட்காம யாரையோ விட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. They even did not go and ask for forgiveness by themselves but sent some others. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல நீங்க இத பார்க்கலாம். In Genesis chapter 50 you can see this.
15, 16, 17 In 15, 16 and 17, அவன் தனக்கு நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். they sent a person to Joseph that he might do tit for tat. அப்பா ஏற்கனவே சாகிறதுக்கு முன்னாலே சொன்னாரு மன்னிக்கணும்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அப்பாவை செத்து போன அப்பாவையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. They brought their father who was dead to his view that he asked him to forgive them before his death. தன் சொந்த சகோதரன் தான் ஏற்கனவே மன்னிச்சவன் தான். ஆனா இப்ப மன்னிப்பு கேட்கிறதுக்கு ஆள் அனுப்பிதான் இவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. They were his own brethren and he has already forgiven them, but now they are sending a person that he might forgive them. நீங்க அப்படி யார்ட்டையாவது நான் மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிருங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க நான் வரேன்னு சொல்றீங்களா? Are you going and saying another person to go and say you adjust yourself and ask them to forgive me? இதேதான் யாக்கோபு செஞ்சான். This is what Jacob's sons did. யாக்கோபு செய்தான். This is what Jacob did. அப்படிதானே? யாக்கோபு செஞ்சதான் பிள்ளை செய்றான். That what Jacob did his sons are doing. யாக்கோபு ஏசாட்ட ஒப்புரவாகும் பொழுது முதல்ல ஆள் அனுப்பிட்டான். When Jacob went to intercede with Esau, he sent his people before him. இதே பழக்கத்தை அவன் பிள்ளைங்க இப்ப யோசேப்பிட்ட அதே காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. This is what his sons are doing with Jacob. சர்வ வல்லவர் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டா இவன் போகாம மூப்பரை அனுப்பிவிட்டு ஏதாவது பேசி ஏதாவது கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். When the Almighty God has come to Capernaum, he not going by himself, he sent his elders and asked him to clear this matter. சில பிள்ளைகளுக்கு தகப்பன்ட்ட ஏதாவது ஆகணும்னா தாயிட்ட சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்லு கேளு போயிர போறாரு சீக்கிரம் சொல்லி வாங்கி தந்துருன்னு சொல்லுவான். Some children go and constrain their mother saying, you go and ask father before he goes, you get these things from me. இது உலக நடவடிக்கைகள். These are the activities in the world. இப்போ இங்க இவன் மூப்பரை அனுப்பினான். Now he sent the elders to him. அவர்கள் அவரிடத்தில் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்கள். They came to Jesus and they beseeched him with the truth. அந்த மூப்பர்லாம் இயேசுட்ட வந்த உடனே இயேசு கேட்டார் என்ன செய்யணும் என்ன விஷயம் வந்தீங்கன்னு கேட்டார். When they came to Jesus asked him, why and what matter you have come to me for? உன்னுடைய விண்ணப்பம் கருத்தான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். You should have a pure constraint towards God. எதையோ ஒரு விண்ணப்பத்தை நீ பண்ணிட்டு போயிர கூடாது. You should not plead for anything else and go. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் கருத்தாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும். One person who is praying should pray with meaning. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? How is your prayer? எலியாவின் ஜெபம்ங்கிறது கருத்தான ஒரு ஜெபம். The prayer of Elijah was a meaningful prayer. அவனுடைய ஜெபம் அடிச்சா கரெக்ட்டா அடிப்பான். If he should pray, it will be correct. ஒரே ஜெபம் தான். It's one prayer alone. என்னுடைய வாக்கின்படி அன்றி இஸ்ரவேலிலே மழையோ பனியோ பெய்யக்கூடாது. Unless I should utter my words, there should not be dew or rain on this land of Israel. என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன். This is what I command in the name of God. ஒரே வார்த்தை தான் 3 வருஷம் இஸ்ரவேல்ல மழையும் பெய்யல பனியும் பெய்யல. This one word and there was no snow nor any dew upon Israel. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது James 5:17 and we read. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவன் மறுபடியும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He again prayed to God. அந்த கருத்தாய் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் மறுபடியும் வானத்தை திறந்தார். And when he earnestly prayed, the Lord opened the windows of heaven. எப்படி இருக்கும் ஜெபம் யோசிச்சு பாருங்க. See how that prayer would be? ஒரே ஜெபம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் மழையே பெய்யல. அடுத்து 3 வருஷம் கழிச்சு அடுத்த ஆண்டவரே மழை பெய்யணும்னு சொல்றான். உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சார். He said there shall not be rain and there was not rain and he prayed again after 3.5 years that there shall be rain and the rain poured. உன்னுடைய ஜெபத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது? See how is your tendency of prayer in your life? இங்கே அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். He earnestly prayed. ஒரு சிலர் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க பெல் இருக்காது பிரேக் இருக்காது. இயேசுவின் நாமத்திலங்கற வார்த்தையே அவன் தேடிக்கிட்டே இருப்பான் போயிட்டே இருக்கும் அந்த ஜெபம். Some of them will pray without a bell or a break and they will not pray in the name of Jesus. ஒரு சிலர் அதுவாடு ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. They will keep on praying like this. ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போனேன். One house I went for visiting. உங்க வீட்ல ஜெபம் நடக்குதான்னு கேட்டேன். I asked them if you have prayer in your house. ஜெபம் நடக்குதுன்னு சொன்னாங்க. They said there is prayer. எல்லாரும் வராங்களான்னு கேட்டேன். I asked if all are coming. கொஞ்ச நாள் வந்தாங்க அது பிறகு வரவே இல்ல. Some of them came for some days but after that they didn't come. என்னன்னு கேட்டேன். I asked them why. அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. Then the children said, எங்க அப்பா ஜெபம் எடுத்தா முடிக்கிறதே இல்ல. if my father should take the prayer he never finishes it. அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. He starts it. அதுக்கு பிறகு அவர் போயிட்டே இருப்பாரு. எவ்வளவு நேரம்னு தெரியாது போயிட்டே இருக்கும். It just goes on and it will never have an end to it.
இன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ணா அது பிறகு அது தூங்க ஆரம்பிக்கும். தூங்க ஆரம்பிச்ச உடனே இவர் ஏசுவாரு. ஏசுன உடனே அது எந்திரிச்சு போகும். எந்திரிச்சு போன உடனே திருப்பி ஏசுவாரு. இப்படி சமாதானம் கேட்டு மொத்த ஜெபமும் வாழ்க்கையும் நஷ்டப்படுகிறது. If you continue to pray, then it just goes on like this, and the child will sleep, and you will have to scold them, and there will be problems coming on. ஒரு சிலர் 5 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க. Some of them pray for 5 minutes. ஜெபம் பண்ணுவோம்னா அது பாட்டுக்கு ஜெபிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க எங்கேயோ. When we ask them to pray, they just carry on praying and go to some point. D.L. Moodyங்கிற ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்தார். One preacher called D.L. Moody, he finished his sermon. முடிந்த உடனே ஆவியிலே ஏவப்பட்டவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. At the close of his meeting, he asked to pray in spirit. ஒரு ஆள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். And they began to pray. இவர் 1.5 மணி நேரம் பண்ணது அவன் திருப்பி ரிவர்ஸ் வரான். The preaching which he did for 1.5 hours, he is just repeating it. 3 நிமிஷம், 3 minutes, 4 நிமிஷம், 4 minutes, 5 நிமிஷம், 5, 6 நிமிஷம், 6 minutes, போயிட்டே இருக்கு ஜெபம். and it's going on. பாதி பேர் எந்திரிச்சு போறான், Half of them left, பாதி பேர் இருமுறான், half of them are coughing, பாதி பேர் செருமுறான், and half of them are பாதி பேர் just, கண்ணை திறந்து பார்த்தான். some of them are opening their eyes. இவர் அப்பதான் ஜெபத்தினுடைய 3வது பகுதிக்கு வந்திருக்காரு. இன்னும் போகணும். He's just now come to the third part of his prayer. He has to yet go. ஒரு சில சாட்சி சொன்ன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1960 2012 வர்ற வரைக்கும் அவன் உட்கார்ந்து இருக்கிறது. Some of them for testimony they say 1960s, and how long will you wait till 2012? D.L. Moody என்ன செய்தார் தெரியுமா? You know what D.L. Moody did? பார்த்தாரு எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு அந்த டிவைன் பிரசன்ஸே போயிருச்சுன உடனே சகோதரர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். நாம் இப்பொழுது பாடல் பாடுவோம் சொன்னார். He saw that people are all leaving the worship, and therefore let the brother keep praying, let us sing a song, he said. அவர் ஜெபிச்சிட்டு இருப்பாரு. நம்ம அடுத்த வொர்ஷிப்ல அடுத்த ஸ்டைலுக்கு நம்ம போகலாம்னு சொல்லிட்டார். Let him keep praying, let us go for the next portion of our worship. அப்படி அல்ல, பைபிள்ல சொல்லிருக்கு கருத்தோடு 5 வார்த்தை ஜெபம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. He said in the word of God, it said with meaning you should pray for 5 words, that's sufficient. 1 Corinthians 14:15 சொல்லிருக்கு கருத்தோடு 5 வார்த்தை ஜெபம் பண்ணு, அது போதுமானது. 1 Corinthians 14:15 you say that you have to pray with meaning, and you should have to 4 or 5 words, it's sufficient. கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுதல். 1 Corinthians 14:19 5 வார்த்தை சொல்லு, நல்ல ஜெபம் பண்ணு, அது போதுமானது. 1 Corinthians 14:19 if you should pray both meaning for 5 words, that is பாகாலின் தீர்க்கதரிசிகள் அக்கினியை இறக்க ஒரு நாள் முழுவதும் ஜெபிச்சான், காரியம் ஆகல. ஆனால் எலியா வந்து 2 வசனம் சொல்லி ஜெபிச்சான், அக்கினி இறங்கிருச்சு. The prophets of Baal, they prayed for the whole day, they cried out to their God, but the fire didn't come down. But Elijah prayed even for just 2 minutes, and the fire came down. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்பொழுது அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும். Now the servant of the centurion should be healed. அது எப்படி சுகமாக முடியும்? How will he be healed? அதுக்கு 2 காரணத்தை அவங்க சொன்னாங்க. They said 2 reasons for that. ஆண்டவரே, இந்த தயை செய்கிறதற்கு இந்த 100க்கு அதிபதி அவன் பாத்திரனா இருக்கிறான், அவன் வேலைக்காரனை நீர் சுகமாக்கலாம் என்று சொன்னார்கள். They said that this centurion is a man who is worthy for the servant to be healed, and you can heal him. நாம் நம்முடைய மெசேஜுக்கு வருவோம். We'll come back to our message. உன்னைக்கு தேவன் கிரியை செய்யணும்னு சொன்னா நீ தேவனிடத்திலிருந்து தயை பெறுகிறதற்கு நீ பாத்திரவனாய் இருக்க வேண்டும். If the Lord should have mercy on you, then you should be one who should have worthiness before God. 4ஆம் வசனத்திலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயை செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். They came to Jesus, they besought him instantly, saying that he is worthy for whom he should do this. என்ன பாத்திரம்? அவனுக்கு என்ன தகுதி இருந்தது? What was his worthiness? 2 காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். The 2 reasons have been they said. 5ஆம் வசனத்திலே அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். In 5th verse he said that he loveth our nation. இரண்டாவது அவன் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். Secondly, he had built us a synagogue. தேவன் உனக்காக கிரியை செய்யணும்னு சொன்னா, if the Lord should work for you, ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு சொன்னா 2 காரியத்தை நீ செஞ்சிருக்கணும். if the Lord should work in your life, you should have done 2 things. நீ யாரா இருந்தாலும் சரி, whoever you might be, நீ 100க்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, 1000க்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, whether you be a centurion or a landlord for 1000, இயேசு உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், if the Lord should do miracles in your life, மரண அவஸ்தை உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால், or if the point of death should remove from you, ஆண்டவருடைய தயை பெறுகிறதற்கு நீ தகுதி உள்ளவனா இருக்க வேண்டுமானால், if you should be worthy to receive the mercy of the Lord, 2 காரியத்தை நீ செய்திருக்க வேண்டும். you should have done 2 things. அவங்க போய் சொன்னவன் 2 வார்த்தை, ஆண்டவரே இவன் உம்முடைய ஜனத்தை நேசிக்க, நம்முடைய ஜனத்தை நேசிக்க
நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். They went and said, Lord, he loveth our nation and he has built us a synagogue. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு அவர்களோட நடந்து அந்த வீட்டுக்கு தேடி போக ஆரம்பிச்சிட்டார். When Jesus heard these words, Jesus went automatically to their house. சர்வ வல்லமையுள்ள தேவனை உன் பக்கம் நீ திருப்பணும்னா நீ ஜனத்தை நேசிக்கணும். For the Almighty God to turn to your side, you should love his people. இரண்டாவது நீ ஜெப ஆலயத்தை கட்ட வேண்டும். You should secondly build a synagogue. இந்த ரெண்டு காரியத்தை செய்தவனுக்கு உடனே கர்த்தர் சொல்றார், நான் அவர்களோடு அவர் போய்விட்டார். When Jesus was told these two things, he went with them. வீட்டுக்கு சமீபமாய் போய்விட்டார். He went close to their house. இப்ப நூற்றுக்கு அதிபதி பயப்படுறான், வந்துட்டார், அவரே வந்துட்டாருன்னு ஆச்சரியப்படுறான். காரணம் இவனுடைய வாழ்க்கையில் உள்ள பின்னணி அவனை நோக்கி இழுத்து கொண்டு வந்தது. Now the centurion was fearing that the Lord has come to his house, but his background has brought Jesus to his house. எத்தனை பேர் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறோம்? How many of us are loving our people? லூக்கா 7:5 ஒரு விசை வாசிக்கலாமே. Luke 7:5. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். He loveth our nation. நீங்கள் ஜனத்தை நேசிக்கிறீர்களா? Are you loving your people? பாருங்க, ஒரு அந்நிய மனுஷன் ஒரு தன்னுடைய வேலைக்காரனுக்காக, அவன் யாருன்னே தெரியாது, ஆனா பட் அவனுக்கு வேலைக்காரன், அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நூத்துல ஒரு ஆளு, அவன் மேல அவ்வளவு அவன் நேசம் வைத்திருந்தான். He is a stranger, he was a centurion and he was having such a love towards his servants. நீங்கள் ஜனத்தை நேசிக்கிறீங்களா? Do you love your people? தாய் தகப்பனை நேசிக்க முடியல, ஆனா மத்தவனை எல்லாரையும் நேசிக்க முடியுது. You are not able to love your father and mother, but able to love the others. அப்படிதானே? Is it not so? கட்டின மனைவியை நேசிக்க முடியாது, ஆனா மத்தவங்களை நேசிக்க முடியும். You are not able to love the wife you married, but you are able to love the others. அப்படி நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கேளுங்க. ஆனா It might be difficult for you what I say. வீட்ல கரண்ட் பில் கட்டணும்னா கட்ட மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கரண்ட் பில் கட்டணும்னா 3 மணி நேரம் காத்து கடந்து கட்டிட்டு வருவான். If you have to pay your own household current bill, you are not able to pay that, but you are waiting for 3 hours for your neighbor's current bill. நான் சொல்றது ஃபேக்ட் தான் பேசுறேன் நானு. I speak the facts to you. ஆனா இவங்க இந்த பிளேட்டை தம்பி அதுல எடுத்து வைனா, எனக்கு அதெல்லாம் முடியாது. But if you are saying, brother, you take this plate and keep it there, it's not possible with me. ஆனா யாராவது ஒரு ஆளு லேசா சிரிச்சு இந்த பில்ல கட்டிட்டு வான்னு சொன்னா வேர்த்து அங்கேயே போய் காத்து கிடந்து கட்டிட்டு வருவான். If anybody else smiles at you and asks you to pay the current bill, then you will go for hours together and wait for it. அம்மாவை அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டான். He will not utter his mother and father as mother and father. ஏன்னா மரியாதை குறைஞ்சு போயிடும். அம்மாவை அந்த கணம் கொடுக்க முடியல அவனுக்கு. Because he is not able to give that respect to them. ஆனா மத்தவன் எல்லாம் அங்கிள் ஆன்ட்டி வாங்க போங்க ரொம்ப மரியாதையா பேசுவான். But others he will call uncle and auntie with great respect. நான் நடக்கிறதான் சொல்றேன். What is happening today I am saying. அவங்கள அவ்வளவு மதிப்பு கொடுக்கறியே, பெத்த தாய் தகப்பனை உனக்கு மதிக்க முடியாதா? கூட பிறந்தவனை உனக்கு மதிக்க முடியாதா? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் கிடக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. You are not able to love your own brother, but you are able to love the others. He who hates his own brother is a murderer. He who hates his own brother is a fornicator. திருடனை நேசிக்க முடியுது, விபச்சாரக்காரனை நேசிக்க முடியுது, பின்மாற்றக்காரனை நேசிக்க முடியுது, அந்நியனை நேசிக்க முடியுது. ஆனா சொந்த தாய் தகப்பனையோ கூட பிறந்தவனையோ சபையில் உள்ள ஒரு விசுவாசியோ உன்னால நேசிச்சு அன்பு கூர்ந்து நடக்க முடியாது. You are able to love a stranger, other relatives and other people in the world, but you are not able to love the own brethren in the church. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கிறது. You are walking with the thief and you have a part with the fornicator. ஆனா சபையில் உள்ள ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா அதை ஊரெல்லாம் சொல்லி அவனை அவமானப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறாய். But if one person in the church is commits some sin, then you are able to put them to shame and put them to nothing. வீட்ல உள்ளவனை நேசிக்கிறல்ல, வீட்ல உள்ள நாயை நேசிக்கிறான். You are not able to love the household members but the dog in your house. நான் உண்மையை தான் சொல்றேன். That's the truth. ஒரு ஏர் போர்ஸ்ல வேலை பார்த்த ஒரு ஐயா எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் போகும்போது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வருவார். One brother who was working in an air force, he used to get a biscuit packet every day in the evening. நான் அப்ப சென்னையில பட்டாபுரம்ல சின்ன பிரதரா இருந்தேன், அசிஸ்டண்டா. I was then a small brother in Pattapuram. இங்க பிரசங்கத்துல நம்ம ஏதாவது பாயிண்ட் சொல்லிட்டு அல்லேலூயா அப்படின்றுவாரு, கத்திடுவாரு. He will shout hallelujah when we say a point in the message. அது டிஸ்டர்பா இருக்குன்னு ஒரு நாள் பாஸ்டர் கூப்பிட்டு பிரதர் சொன்னார், நீ கத்த கூடாது. எஃபெக்டிவான வேர்ட்ஸ் வந்தா என்னால சும்மா உட்கார முடியாதும்பாரு. Pastors called him and said that you should not shout like this. Then he said, I cannot keep quiet when effective words come out. ஆனா வீட்டுக்கு வரும்போது டெய்லி பிஸ்கட் பாக்கெட். ஒருத்தன் கேட்றான், என்ன சார் டெய்லி அவ்வளவு பாசமான? வீட்டுல உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு போல, நாய்க்கு வாங்கிட்டு போறேன்னு சொன்னான். When person asked him, you are getting the biscuit packet every day, do you have such a love to your house? Then he said, it's not for the household members but to the dog. வீட்டுல உள்ள சோகம் இல்லன்னா எலும்பு வாங்கி குழம்பு வச்சு கொடுக்க மாட்டான், நாய்க்கு எலும்பு வாங்கிட்டு டெய்லி நடு ரோட்ல போய் வாங்கிட்டு வரான்.
You will not get the bones and make a soup for the ones who is sick in your house, but you will get bones every day for your dog. நாய் வளர்ப்பது ஒன்று, பேய் வளர்ப்பது ஒன்றுன்னு தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். That is what I preaches. It is equal to growing up a devil when you grow up. நாய் வளர்ப்பது ஒன்று, பேய் வளர்ப்பதும் ஒன்று. கர்த்தர் உன்னை உன் வீட்டை காவாராவில் இருக்க வசனம் தெரியுமா எல்லாருக்கும்? திருப்பி எதுக்கு நாய் வளர்க்கிற? Why are you growing a dog in your house? For the Lord is guarding your house. ஆனா திருப்பி இவங்க சொல்லுவாங்க நீதிமான் மிருக ஜீவங்களை காப்பாற்றுகிறான். Then they will say that the righteous will always preserve the beast. நீங்க எந்த ரூட்ல எல்லாம் வருவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். We know in which route you will come. ஆனா நீ மனிதனை நேசி முதலாவது. But you learn to love people first. தூத்துக்குடியில ஒரு ஆர்சி ஸ்கூல் இருக்கு. அதுல எழுதி போட்டிருக்கான் பரனை நேசி பிறனை நேசி. In RC school in Thuthukudi it's written, you love the Lord first and nextly the one who is neighbor. 10 கட்டளையை இயேசு 2 கட்டளையாக மாற்றி கொடுத்தார். Jesus has turned the 10 commandments into 2. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. You love the ones others as you love yourself and love your Lord God alone. இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். He is loving our people. நீ ஜனத்தை நேசிச்சு பாரு, கர்த்தர் உன் பக்கத்துல வந்துருவாரு. You love the people and the Lord will come nigh to you. நீ நாய், மீன் தொட்டி இதெல்லாம் நேசிச்சிட்டு இருக்கற, கர்த்தரை நேசிக்கிறது இல்லையே, இல்ல ஜனத்தை நேசிக்கிறது இல்லையே. You are loving the dogs and the fish tanks, but you are not loving the people of God and God himself. நீ தேவனை நேசிச்சு பாரு, மனிதனை நேசிச்சு பாரு. You love the Lord and love the people. இயேசு கேட்டாரு, மறுதலித்து போன, பின்மாறி போன, மீன் பிடிக்க போன, சபித்த அந்த பேதுருவை பார்த்து கேட்ட வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? Unto Jesus who went and backslided and one who denied Jesus, Jesus asked him, do you love me? உன்னால சகோதரனை நேசிக்க முடியுதா? Are you able to love your brother? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? One who does not love the brother whom you look for face to face, how can he love the Lord who is beside him? ஒருத்தர் சொன்னாரு, கூடுமானால் யாவரோடும் சமாதானம் சொல்லிருக்கேன், எனக்கு கூடவே இல்ல. அப்படியா? As much as possible, live peaceably with all men. It's not possible with me, he said. யாவரோடு சமாதானமாயிரு. You live with peace with all men. நீ பரலோகத்துக்கு போனா உன் மனசாட்சி தூய்மையாக இருக்க வேண்டும். If you should go to heaven, your mind should be pure. யார் உன்னை பகைச்சாலும் நீ அவர்களை நேசிக்க வேண்டும். Whoever might hate you, you should love them. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். He causes the sun to shine upon the good and the bad. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். He causes his rain to pour upon the good and the bad. நீ தேவனுடைய ஜனத்தை நேசிக்கிறாயா? Are you loving the people of God? பரிசுத்தவான்களை நேசிக்கிறாயா? Are you loving the saints of God? உன்னுடைய சொந்த குடும்பத்தை நேசிக்கிறாயா? Are you loving your own family? நீ யாரை நேசிக்கிறாய்? Whom are you loving? அந்நியரை நேசிக்கிறாயா? Are you loving strangers? நீங்க யோசிச்சு பாருங்க, ஓசியா 3:1 சொல்லி இருக்கு, விபச்சாரிகளை நேசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. In Hosea 3:1 we see that they had a practice to love the fornicators. தேவனுடைய பிள்ளைகளை நேசிங்க, நல்லவங்களை நேசிங்க, ஆவிக்குரியவங்களை நேசிங்க, உங்களை கண்டிக்கிறவங்களை நேசிங்க, உங்களை அடிக்கிறவங்களை நேசிங்க. You love the people of God, you love the one who are chastening you and the one who is rebuking you for your wrong things. உன்னை ஒருத்தன் கண்டிச்சான், உன்னை கடிந்து கொண்டான், உன்னை சிர்ச்சிக்கிறான், உன்னை சீர்படுத்துகிறான்னா அவனை நேசி. அதுதான் உண்மையான அன்பு. If one is correcting you, chastening you and reproving you of your bad things, then you should love him. That's true love. ஏனடா அவன் உன்னை நேசிக்கிறனால தான் உன்னை சிட்சிக்கிறான். Because he loves you, he is correcting you. தேவன் எவனை நேசிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். For the Lord chastens the one whom he loves. நீ தேவனுடைய ஜனத்தை நேசிக்கிறாயா? Are you loving the people of God? தேவனுடைய ஜனத்துக்குள்ள எவ்வளவு குறைவுகள் இருக்கலாம். There might be shortcomings in the people of God. தேவனுடைய ஜனங்களிலே தோல்விகள் இருக்கலாம். There might be many failures in the people of God. எல்லாரும் பூர்ணர்கள் அல்ல. All are not perfect. நீ ஆனால் இந்த ஜனத்தை தான் நீ நேசிக்கணும். You have to love these people alone. நீ உலகத்துக்கு மனுஷனை நீ நேசிக்க கூடாது. You should not love the people of the world. தேவனுடைய ஜனத்தை நீங்கள் நேசித்து பழகுங்கள். You learn to love the people of God. அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்கள். It is they who are going to come with you into the kingdom of God. அடுத்ததாக அவங்க வந்து சொன்னாங்க, அவன் நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான். Nextly they said that he has built a synagogue. நீ எதை கட்டுகிறாய்? What are you building? உன்னுடைய ஜீவிதத்தில் நீ எதை கட்டுகிறாய்? What are you building in your life? நீ கட்ட வேண்டியது என்ன? What should you build? நீ கட்ட கூடாதது என்ன? What should you not build? நீ எதை கட்டிட்டு இருக்க நீ யோசிச்சு பாரு. Just think and see what you are building. அவங்க சொன்ன ரெண்டு வார்த்தை, இவன் கோடிக்கணக்கில் காணிக்க கொடுக்கறான், ரொம்ப அழகா இருக்கிறான் அப்படிலாம் சொல்லல. அவங்க 2 வார்த்தை அழகா சொன்னாங்க, நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான், ஜெப ஆலயத்தை கட்டினான். They just uttered 2 words that he loveth our nation and he has built a synagogue. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. What a good word it is. அவங்க சொல்றாங்க ஜெப ஆலயத்தை கட்டினான். He has built a synagogue. நம்முடைய ஜனத்தை அவன் நேசிக்கிறான். He is loving our people. நீங்க 2 காரியம் செஞ்சு பாருங்க, ஆண்டவர் உங்க பக்கம் வந்துருவாரு. You do these 2 things and the Lord will come nigh to you. தேவனுடைய ஜனத்தை வெறுக்கிறீங்களா, நேசிக்கிறீங்களா? Are you loving the people of God or hating? உன் சொந்த குடும்பத்தை நேசிக்கிறியா, வெறுக்கிறியா? Are you loving your own family or hating them? இந்த சபையில் உள்ள ஜனங்களை
விசுவாசிகளை நேசிக்கிறாயா வெறுக்கிறாயா? Are you loving the people of this church or hating them? பரிசுத்தவான்களை நேசிக்கிறாயா வெறுக்கிறாயா? Are you loving the saints of God or hating them? பரிசுத்தத்தை நேசிக்கிறாயா வெறுக்கிறாயா? Are you loving holiness or hating it? இந்த விசுவாச ஜீவியத்தை வெறுக்கிறாயா நேசிக்கிறாயா? Are you loving the faith life or hating it? இந்த அப்போஸ்தல உபதேசத்தை நேசிக்கிறாயா வெறுக்கிறாயா? Are you loving the apostolic doctrine or hating it? ஆதியாகமம் 11:5 பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் பாபேலை போய் கட்டிக்கொண்டிருந்தார்கள். In Genesis 11:1 we see that these people were going and building Babel. முதலாவது நீ எதெல்லாம் கட்டக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லுகிறேன். Firstly I say to you what you should not build. பாபேலை உட்கார்ந்து கட்டிக்கிட்டே இருக்காத. Don't go and build Babel. பாபேல்னு சொன்னா குழப்பம்னு அர்த்தம். Babel means confusion. இன்னொரு அர்த்தம் தாறுமாறுன்னு அர்த்தம். Nextly there is a place of confounding. ஒரு தேவனுடைய பிள்ளை குழப்பத்தையே கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்க கூடாது. One should not build up confusions himself. அது எவ்வளவு தூரம் கட்டினாங்க தெரியுமா? வானத்தை அளாவிய கோபுரத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். They built that till the height of heaven. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? குழப்பத்தின் உச்சிக்கு போயிடலாம். You're going to the heights of confusion. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதை கட்டிட்டு இருக்கீங்க? What are you building in your life? எதை செஞ்சாலும் குழப்பமா? Whatever you do is it confusion? எல்லா இடத்துலயும் நீ குழப்பவாதியாக இருக்க கூடாது. You should not be a confused person in anything. பிரச்சனையினுடைய காரணகர்த்தாவாக நீ மாறவே கூடாது. You should not become the sole reason for the confusion. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? திரித்துவ தேவன் இறங்கி வந்து அந்த பாபேல் கோபுரத்துல ஜனங்களை பாஷையெல்லாம் தாறுமாறாக்கி விட்டு போய்விட்டார். The triune God came to that place and scattered their languages in that place. நீ கட்ட வேண்டியது பாபேல் அல்ல. It's not Babel which you build. இரண்டாம் நாளாகமம் 2 Chronicles 8ஆம் அதிகாரம் chapter 8 11ஆம் வசனத்துல verse 11. சாலமோன் ஒரு பகுதியில தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், இன்னொரு பகுதியில பார்வோனின் குமாரத்திக்கு ஒரு அரண்மனையை கட்டினான். Solomon on one hand built the temple of God, but he also built a city for the daughter of Pharaoh. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல 50யும் உலகத்துல 50யும் வாழாத. You should not live a 50% on your spiritual life and 50% of the world. ஒன்று நீ பாவியாயிரு, இல்லாவிட்டா பரிசுத்தவனாயிரு. You either be a sinner or a holy one. ஒன்னு அனலாயிரு, இல்லாவிட்டா குளிராயிரு. Either you be hot or be cold. இந்த டபுள் ஆக்ட் பண்ணாத. Do not double act. நீ இங்க வரும்போது இங்க வாழ காட்டுறது, இன்னொரு இடத்துல தலைய காட்டுறது, அப்படி வாழவே வாழாத. ரெட்ட வேடம் போடாத. You showing your tail here and showing your head somewhere else. Do not be a double folded person. பார்வோன் அந்த சாலமோன் அருமையான ஆலயத்தை கட்டி எழுப்பினான். Solomon built a beautiful temple of God. ஆலயத்தை கட்டுறதுக்கு அவனுக்கு 7 வருஷம் ஆச்சாம். It took 7 years to build that temple. ஆனா தனக்கு ஒரு அரண்மனை கட்டினா அதுக்கு 11 வருஷம் ஆச்சாம். But it took 11 years for him to build his own palace. இதெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய பார்வோனுடைய குமாரத்தியை கட்டி வச்சிருந்தான், அவளுக்கு ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருந்தான். As he built all these things, he also built a city for the daughter of Pharaoh. நீ இப்படி வாழவே கூடாது. You should not build like this. நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டினா தேவனுடைய ஆலயம் கட்டு, இல்லாவிட்டா பார்வோனுடைய குமாரத்திக்கு அரண்மனை கட்டுற அதை கட்டு. If you are building the temple of God, you build the temple of God, or if you are building a palace for the daughter of Pharaoh, you build it. ரெண்டுல ஏதாவது ஒன்னு செய்ய. You do either of the two things. இதத்தான் எலியா சொன்னா, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. That is what Elijah said, if Baal be God, you follow him, if God be God, then follow him. ஏன் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? Why are you walking with two minds? இங்க சாலமோன் பெரிய ஞானி, ஆனா கட்டினதெல்லாம் பார்வோனுடைய குமாரத்திக்கு ஒரு அரண்மனையை கட்டிட்டே வந்தான். This Solomon was a great wise person, but he built the palace for a daughter of Pharaoh. எத்தனையோ பேரை மன்னித்து விசுவாச வீரர் பட்டியலில் சேர்த்த தேவன் சாலமோனை மன்னித்து விசுவாச வீரர் பட்டியலில் சேர்க்கவில்லை. The Lord who forgave many people and brought them to the list of the heroes of faith did not forgive Solomon and bring him to the hero of faith. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Hebrews chapter 11, விசுவாச வீரர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. the heroes of faith is being listed here. சிம்சோன் விழுந்து போனான், கர்த்தர் அவனை மன்னித்து தூக்கி எடுத்து விசுவாச வீரர் பட்டியலில் கொண்டு வந்து விட்டார். Samson fell down, but the Lord forgave him and brought him to the list of heroes of faith. எபிரேயர் 11:32ல நாம் பார்க்க முடியும். Hebrews 11:32 we can see this. தாவீது விழுந்தான், மறுபடியும் அவனை தூக்கி எடுத்து விசுவாச வீரர் பட்டியலில் கொண்டு வந்து விட்டார். David fell, but the Lord brought him to the list of the heroes of faith. ஆனால் பார்வோனுடைய குமாரத்திக்கு அரண்மனை கட்டின சாலமோனுக்கு மன்னிப்பும் இல்ல, விசுவாச வீரர் பட்டியலில் இடமும் இல்லை. But Solomon, who built the palace for the daughter of Pharaoh, was not forgiven, neither was he brought to the list of the pharaohs of faith. அவனை கேட்டா சொல்லுவான், ஆலயத்தை கட்டினே, நீ இன்னொரு சைடுல இன்னொன்னு கட்டினியே, அது என்ன அர்த்தம்? He said that he built the temple of God, but you have built something else. What's the meaning of it? ஓசியா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Hosea chapter 8 verse 14. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? அவர்கள் ஆலயத்தை கட்டல, கோயிலை கட்டினார்கள். They did not build the temple of God, but the idol things. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். Israel is forgotten the one who has created him and is building the temple. விக்கிரக கோயில் கட்டுகிறது. He is building temples for idols. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு நீ இன்னைக்கு உலக பிரகாரமான
விக்கிரகங்களுக்கு பின்னாலே நீ ஆராதனை செய்கிறாய். Leaving the world to build the temple of God, you are going behind the idols of this world and worshipping them. லூக்கா 11:47 பார்க்கும் பொழுது, Luke 11:41 when we read, லூக்கா 11:47 பார்க்கும் பொழுது, Luke 11:47 when we read, நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவனுக்கு வீடு கட்டுறது இல்ல, செத்தவனுக்கு எல்லாம் கல்லறை கட்டிட்டு விசுவாசிகள் சுத்திட்டு இருக்கீங்க. You are not building houses for the ones who are alive, but building sepulchres for the ones dead. நீங்கள் கல்லறைகளை கட்டுகிறீர்கள். You are building sepulchres. விசுவாசிக்கோ ஊழியக்காரனுக்கோ கல்லறை தேவையே கிடையாது. For a servant of God or for a believer, you need not sepulchres. அல்ல, அங்க கட்டினாங்களே, ஊழியக்காரங்களுக்கு கட்டிருக்காங்களே, விசுவாசிகளுக்கு கற்றவன் கட்டுறான். ஆனா பைபிள் படி நீ கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவங்க எல்லாம் மகிமையில போய் சேரக்கூடியவர்கள். You do not want to build the sepulchres for this one and that one because they are going to be found in glory. நல்ல விசுவாசிகள் கூட இந்த சாவுன்னு வந்த உடனே விசுவாசம், தெய்வீகம், முறைமைகள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு உலக மனுஷனை போல கல்லறை கட்டி பால் ஊத்த ஆரம்பிச்சிடறான். Even for good believers, they have lose everything at the time of this juncture of death, and they also build sepulchres in the worldly manner. நான் ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிவிட்டேன். In one place I was transferred. அதுக்கு பின்பு அங்க ஒரு தாய் மரித்து விட்டார்கள். And the mother died after that. கொஞ்ச நாள் கழித்து நான் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன். And after some days I went to that area. அப்ப அவங்க அந்த செத்து போன நேரத்துல எடுத்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு காட்டிட்டே இருந்தாங்க. And they showed me the photos which were taken at the time of death. கம்ப்யூட்டர்ல போட்டு அத ஸ்கிரீன்ல காட்டிட்டே வந்தாங்க. They showed me in the computer screen. திடீர்னு பார்த்தா And suddenly அந்த பேத்தி சொல்லுது, பாருங்க பாருங்க பாட்டிக்கு பால் ஊட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிச்சு. And the daughter said that they are pouring, the granddaughter said that they are pouring milk for the grandmother. என்னன்னு பார்த்தா And asking what? கல்லறைக்கு மேல பால் ஊட்டி இருக்கு. They are pouring the milk over the sepulchre. எல்லாம் நல்ல விசுவாசி, ஆனா பின்மாற்ற ஆவி உள்ளுக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. உலக அந்த எண்ணங்கள் என்ன தரிசனம் இல்லாத விசுவாசி இந்த சபையில இத்தனை வருஷம் இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. They are good believers, but it's of no use that they are in this church having no vision. எப்படி காமன் சென்ஸ், மூட நம்பிக்கையில கூட செத்து போனவனுக்கு பால் ஊத்துனா அது எப்படி குடிப்பாரு? அம்மா குடிச்சிருவாங்களா எலும்பி உட்காந்து? Even in the common sense, ஒழுங்கா குடிச்சிருந்தாலும் அவங்க இருப்பாங்களே. Even in the common sense, if they are going to pour that milk, can they drink it? If they had drunk it properly, they would live. நீ விசுவாசி. You are a believer. செத்து வர 3 நாள்ல போய் பால் ஊத்திட்டு இருக்க கல்லறை கான்கிரீட் போட்டு நல்லா சாங்க வெளியே வரக்கூடாதுன்னு கட்டி வச்சுட்டு மேல இருந்து பால் ஊத்துனா உள்ள இருந்து அவங்க உட்கார்ந்து எந்திரிச்சு உட்கார்ந்து குடிச்சிருவாங்களா? You're building a concrete of the sepulchre. விசுவாசி கல்லறை கட்டுறதே தப்பு. And for a believer to build sepulchres is wrong. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. Because they are giving more respect for their parents. இருக்கும்போது சோறு கொடுத்தியா பாரு. Do you see if you had fed them with rice when they were alive? இருக்கும்போது மரியாதை கொடுத்தியான்னு யோசிச்சு பாரு. You think and see if you gave respect to them when they are alive. இருக்கும்போது தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்தியான்னு பாரு. Did you give them water to drink when they were alive? செத்து போன பிறகு பட்டாசு வெடிக்கிறது பிரயோஜனம் இல்ல. There's no use cracking crackers when they die. நீ இங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் கல்லறை கட்டினீர்கள். The word of God said that you have built sepulchres. ஆனா அந்த ஜனங்கள் வந்து சொன்னாங்க நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். But those people said that he has built a synagogue. அது எதை காண்பிக்கிறது? What does it show? உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். It shows that you should build your prayer life. நல்ல ஒரு prayer life நீங்க இந்த நாட்கள்ல கட்டி எழுப்புனீங்களா தேவன் உன் பக்கத்துல வந்துருவார். If you are building a good prayer life, these days the Lord will come close to you. சரியான ஒரு prayer life இந்த நாட்கள் நமக்கு அவசியம். A good prayer life is needed for us these days. ஜெபம் சரியா இருந்தால் அந்த சபையில எழுப்புதல் தானா வரும். If prayer is right, then there will be good revival in the church. ஜெபம் சரியா இருந்தா ஆத்துமாக்கள் வந்து நிரம்பி வழிவார்கள். The souls will come flooding if the prayer is right. ஜெபம் சரியா இருந்தா அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். If the prayer is right, then miracles will take place. ஜெபம் சரியா இருந்தா நீ பாவத்தை ஜெயிச்சிடுவ. If prayer is right, then you will overcome sin. ஜெபம் சரியா இருந்தா பிசாசு உன்னை பார்த்து ஓடும். If prayer is right, then Satan will flee at you. ஜெபம் சரியா இருந்தா தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். If the prayer is right, then the Lord is nigh to you. அந்த வார்த்தை கேட்ட உடனே இயேசு உடனே கூடவே போயிட்டார். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். When Jesus heard this, immediately he went along with them. இன்னைக்கு விசுவாசிகள் உண்டு, ஆனா ஜெபஜீவியம் உள்ள விசுவாசிகள் மிகவும் குறைவு. Today there are believers, but believers with prayer life are very short. ஜெபாலயத்தை கட்டு. You build up the synagogue. ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புங்கள். You build your prayer life. நாம் கட்ட வேண்டியது என்ன? What should we build? தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். We should build the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். For ye are the temple of God. உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். You should build your life. இரண்டாவது உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். Secondly, you should build your prayer life. மூன்றாவது சபை ஐக்கியத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். Thirdly, you should develop the fellowship of the church. லூக்கா 7:5 படி ஜெப ஆலயத்தை கட்டுவது. Luke 7:5 according to it you should build a synagogue. இரண்டாம் சாமுவேல் 7 அதிகாரம் 13 வசனத்தின்படி ஆலயத்தை கட்டுவது. 2 Samuel 7:13 according to it you should build the temple of God. தேவனுக்கு ஆலயத்தை கட்டுற விஷயத்துல தாவீதுக்கு ஒரு தனியாத தாகம்.
David had a very thirst for building the temple of God. 132ஆம் சங்கீதத்தில் அவன் பேசும் பொழுது, When he says in 132nd Psalm, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணமட்டும் என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதே இல்லை. I will not get up my cot until I will build a habitation for the God of Jacob. என் கண்களுக்கு நித்திரையை நான் வரவிட மாட்டேன். I will not bring sleep for my eyelids. யாக்கோபின் வல்லவருக்கு வாசஸ்தலத்தை காண்ற மட்டும் நான் கட்டில்ல படுக்க மாட்டேன்னு பிரதிஷ்டை பண்ணான். He consecrated that he will not go up to his bed until he build the tabernacle for the house of God. நீ உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful in building your life. என்ன வந்தாலும் உன் prayer life நீ நிப்பாட்டவே கூடாது. Whatever might come, you should not stop your prayer life. சொந்தக்காரங்க வரட்டும். May it be your relative. அவனே வச்சு முழங்கால் போட வச்சு ஜெபம் பண்ணு. Keep him along with you and pray. Friends வரட்டும், நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு வரேன்னு சொல்லிவிடு. Let your friends come, you say that you will pray and come. நீங்க அப்படி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க, சொந்தக்காரன் வரவே மாட்டான். You will practice it and the relatives will never come at that time. அப்படி வந்தாலும் இது faith மாதிரி தான் இருக்கும்னு அவனுக்கு தெரியும். Even if they come, they will know that you will be at the faith home. Friends கூட அந்த டயத்துக்கு வரவே மாட்டாங்க. அவன் இப்ப பிரேயர்ல இருப்பான் பா சொல்லிட்டு போய்டுவான். Even your friends will say that he is in prayer and they will not come. நீ பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடு, கர்த்தர் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. You give importance to prayer and the Lord will give importance நீ to you. தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடு, கர்த்தர் எல்லா இடத்துலயும் உன்னை கனம் பண்ணுவாரு. You give importance to the presence of God and the Lord will honor you. தானியேல் எப்படி தேசத்தினுடைய 3வது அதிபதியாக மாறினான்? How was Daniel lifted up to the third posting of that land? அது அவனுடைய ஜெப ஜீவியத்தினுடைய அடையாளம் தான். That is the sign of his prayer life. தான் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து பகலோ இரவோ எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருப்பான். As he did before, whether it be day or night, he kept open the doors and prayed day and night. எஸ்ரா 5:4 பார்க்கும் பொழுது, In Ezra 5:4, அன்றைக்கு ஆலயத்தை கட்டுவதை மாளிகை கட்டுவது என்று சொன்னார்கள். they said that they are building the temple of God. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, Ephesians 2:21, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is said there? மாளிகை முழுவதும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. The mansion itself is totally built together. ஒன்று உன்னுடைய ஜெப ஜீவியத்தை கட்டுவது, இரண்டாவது உன்னுடைய ஜீவியத்தை கட்டுவது, மூன்றாவது உன்னுடைய சபை ஐக்கியத்தை நீ கட்டுவது. Firstly, you building your life. Secondly, you building your prayer life. Thirdly, the fellowship of the church. இயேசு மூலைக்கல். Jesus is the அப்போஸ்தல cornerstone. தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள். Apostles and prophets are the foundation stones. விசுவாசிகள் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மேல மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். Believers and the servants of God together are built upon this. சபை ஐக்கியம் நமக்கு தேவை. We should have the fellowship of the church. உனக்கு உலகத்துல ஒரு குடும்பம் இருக்கலாம், ஆனா இந்த குடும்பம் தான் பூலோக குடும்பம், பரலோக குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. You might have a separate family in this world, but this is the family which is called as the family which is in the world and in heaven. சங்கீதம் 51:18 பார்க்கும் பொழுது மதிலை கட்டுவீராக. Psalm 51:18 we see that you should build the wall. மதில் கட்டுவது என்பது ரட்சிப்பை கட்டி எழுப்புவதை காண்பிக்கிறது. Building the wall means showing the building salvation. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. You should build the walls of Jerusalem. நெகேமியா 2:17 எருசலேமில் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். Nehemiah 2:11 we can see that let us build the walls of Jerusalem. இந்த மதில் தான் நம்முடைய ரட்சிப்பு. This wall is our salvation. நம்முடைய ரட்சிப்பின் ஜீவியத்தை நாம் எப்பொழுதும் கட்டி எழுப்ப வேண்டும். When should we build this the walls of salvation? ஏசாயா 60:18 பார்க்கும் பொழுது, Isaiah 60:18 when we உன் read, மதில்களை அவர் ரட்சிப்பு என்று சொல்லுவார். he can call you your walls as a salvation. ஏசாயா 26:1 பார்க்கும் பொழுது, When we read Isaiah 26:1, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? what does the word of God say? ரட்சிப்பையே அதற்கு மதிலாக அவர் ஏற்படுத்துவார். He has ordained salvation to be the wall. உன்னுடைய ரட்சிப்பிலே பல அனுபவங்கள் இருக்கிறது. There are different aspects of your salvation. ரட்சிப்பு 7 படிகளாக அழைக்கப்படுகிறது. There are 7 steps of salvation. நம்முடைய ரட்சிப்பை நாம் கட்டி எழுப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to build up our salvation. நீதிமொழிகள் 14:1 பார்க்கும் பொழுது, From Proverbs 14:1 when we read, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். the wise woman is building up a house. உன்னுடைய சொந்த குடும்பத்தை நீ நல்லா நடத்தணும். You should be able to lead your own family well. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் பொழுது, When writing to Timothy, Paul ஒருவன் says, தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் if one is not able to take care about his own family, அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். then he is even meaner than the believer. முதலாம் தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 1 Timothy 5:8, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் one his own people, விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், and especially if he is not able to inquire his அவன் family, விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாய் இருப்பான். he is the one denying the faith and he is more worse than a believer. குடும்பத்தை ஒருத்தன் சரியா நடத்தலன்னு சொன்னா அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். If one is not able to lead his family properly, then he is worse than a believer. உன் வீட்டை நீ கட்ட வேண்டும். You should build your house. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். A wise woman is building a house. புத்தியுள்ள புருஷன் தன் வீட்டை கட்டுகிறான். A wise husband is building his house. நீ ஒரு அந்நியனை போல அந்த வீட்டுக்கு நீங்க ஒரு
வழிபோக்கனை போல வீட்டுக்கு வந்துட்டு போக கூடாது. You should not believe a wayfaring stranger coming and going to your house. ஒரு சிலருக்குலாம் பிள்ளை என்ன படிக்குனே தெரியாது. Some of them do not know what their child is studying. எப்படி படிக்குதுன்னு தெரியாது. Do not know how their child is studying. அவ்வளவு பொறுப்பற்றவனா நீ இருந்தேனா உன்னை எப்படி தகப்பன்னு பின்ன காலத்துல அந்த பிள்ளை சொல்லும். If so much of care you have, then how will the child call you father in due time? அது சாப்பிட்டுச்சா, வந்துச்சா, வீட்டுக்கு வந்துச்சா, எவ்வளவு லேட்டா வந்தான், ஏன் வந்தான், எதுக்காக லேட்டா வந்தான், அவன் போட்டிருக்க Dress நம்ம வாங்கி கொடுத்த Dress-ஆ, எவனாவது வாங்கி கொடுத்த Dress-ஆ, இதெல்லாம் நீ பார்க்கணும். You should just consider and see what he is eating, what he is drinking, what he is studying, and what dress he is wearing, whether the dress that you have got to him or not. உன்னுடைய சொந்த குடும்பத்தை குறித்து உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும். You should have a care about your own family. எரேமியா 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Jeremiah 22:13 and we read, மேல் அறைகளை கட்டினார்கள். They built the upper chambers. இது பரிசுத்தாவின் அனுபவத்தை கட்டி எழுப்புவதை காண்பிக்கிறது. This shows the experience of building up the Holy Spirit. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியை பெற்றது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியிலே அவன் உருவாகி வளர வேண்டும். One child of God not only receiving the Holy Spirit, he should also grow in it. பரிசுத்த ஆவியின் மூலமாக பல அனுபவங்கள் இருக்கிறது. There are different aspects in the Holy Spirit. ஏசாயா 58:12 பார்க்கும் பொழுது Isaiah 58:12 when we read, ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் பாழாய் கிடந்தவைகளை தேவன் கட்டுகிறார், நாமும் பாழாய் கிடந்தவைகளை கட்டி எழுப்ப வேண்டும். God is building desolate places and we should also build up desolate people. இது சீர்படுத்துவதை காண்பிக்கிறது. This shows that rectifying. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வார்த்தையை ஜெபாலயத்தை கட்டினான்னு சொன்ன உடனே இயேசு அங்கேயே போய்விட்டார். When he was said that he has built the synagogue, Jesus went there. அவன் சொன்னான், ஐயோ இயேசு வர்றாரு, என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னான். He said, Jesus is coming to my house, I am not worthy for it. நான் அவர்ட்ட வர்றது கூட எனக்கு அவரை பார்க்கிற அளவுல பரிசுத்தம் கிடையாது. I don't have that holiness more than him to come to him. அப்படிப்பட்ட ஒரு வேதனை அவனுக்கு இருந்தது. He had such a pain within him. இப்போ அவன் சொன்னான், Now he said, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. You utter one word, Lord. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வேர்ட் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். You say one word in the place you are and my servant will be healed. இயேசு இத கேட்ட உடனே சொன்னாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னார். And Jesus marveled and said that I have not found so great faith in Israel. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு பாருங்க. See how much of faith he had in one word. ஒரே ஒரு வார்த்தை. Just one word. எபிரேயர்ல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. Hebrews 4:12 we see that there is life and power in the word. யோவான் 1 முதல் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. John chapter 1 verse 1 to 4 we see that that word was God. அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது. There is life in that word. அந்த வார்த்தை மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. That light, that word came as light to man. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. As he said, God, you utter one word. இயேசு அவனை பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், இவனை போல இஸ்ரவேல்ல ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. Jesus looked at those people and said that I have not found so great a faith. இப்பொழுது அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்த பொழுது அந்த வேலைக்காரன் சுகமாக்கப்பட்டு விட்டான். Now after he came back to his house, then his servant was healed. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னுடையவர்களை குணமாக்க போகிறார். Today in this meeting the Lord is going to heal your people. உனக்கும் உன்னுடையவர்களுக்கும் இருக்கிற மரண அவஸ்தை நீக்கப்படுகிற ஒரு நேரம். The pain of death is going to be removed from you and your family. உன்னுடைய பிசினஸ் ஒரு வாழ்வா சாவான்னு போய் கொண்டிருக்கிறதா? Your business, is it going into a life or death? உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வா சாவா என்று போய் கொண்டிருக்கிறதா? Your personal life, is it going as a life or death? உன்னுடைய தொழில் ஒரு வாழ்வா சாவா என்று போய் கொண்டிருக்கிறதா? Is your business going as to whether life or death? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வா சாவா என்று போய் கொண்டிருக்கிறதா? Is your spiritual life going as a life or death? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்வா சாவா என்று போய் கொண்டிருக்கிறதா? Is your family life going as a life or death? நீ ஒன்று செய். You do one thing. கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார், நீ வந்து விடு. He has come to Capernaum. You come to தேவ சமூகத்துக்கு வா, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவார். You come to the presence of God and the Lord shall console you. ஜனத்தை நேசியுங்கள். You love the people of God. கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. It's few days you're going to live. எல்லாரையும் பகைச்சிட்டு நீங்க எங்க போய் சேர போறீங்க? Hating everyone, where you're going to land up? தாயை மதிக்க முடியலையா? You're not able to respect your mother. சகோதரன்ட்ட பிரச்சனை போய் உட்கார்ந்து பேசு. If you have a conflict with your brother, go speak to him. என்னுடைய வார்த்தை சரியில்லையா? Is your life not good? என்னுடைய பழக்கவழக்கம் சரியில்லையா? Is my activity is not good? நான் மாத்திக்கிறேன். I will change myself. கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போறோம். And few days we are going to be alive. திடீர்னு நம்முடைய மரணம் வந்தா நாம் நிர்கதியாக போய் நிக்க கூடாது. Suddenly if we are going to face death, we should not be in despair. ஏன்னா இப்ப உள்ள மரணங்கள் எல்லாம் வித்தியாசமான மரணங்கள். Because the death these days we are facing is different. ஒரு செகண்ட்ல மரணம் வந்துவிடும். In a second death comes. சமீபத்துல ஒரு மரணம்.
And recently there was a death. அந்த வீட்ல அந்த அம்மாவு தான் ஆட்சி கண்ட்ரோல் இருந்துச்சு. In that house the mother was controlling. அந்த தாய்க்கு தான் full control. The mother only was having full control. பையனை சொன்னா பையன் அப்படியே உட்கார்ந்துருவான். If the boy said, he will sit down. மருமகளை சொன்னா மருமக அப்படியே உட்கார்ந்துருவா. If the daughter-in-law asked to sit, she will sit down. இதே கண்ட்ரோல் தான் அந்த ஐயாவுக்கும். That same control was for that man, father. இந்த அம்மா ஏசில படுக்கும், அந்த ஆள் வாசல்ல கமௌண்டர் மாதிரி படுத்திருப்பாரு. That mother will sleep in AC and that man will be sleeping in the doorstep. ஆனா விசுவாசி. But he is a believer. அந்த புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கிறது இல்ல. She does not give the respect and manners to that husband. நான் உண்மையை தான் சொல்றேன். This was the truth. ஆனா இங்க வந்தா பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்லும். But when she comes into the church, she will prophesy. ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றியே, உனக்கு இப்படி செய்யறது தப்புன்னு ஆவியானவர் சொல்லவே இல்லையோ? You are prophesying to all the land. Does not the Holy Spirit tell you that what you are doing is wrong? இப்ப மெட்ராஸ் கன்வென்ஷன் அந்த முடியற நாள்ல செத்து போயிடுச்சு நம்ம. On the end of that Madras convention, she died. ஏசி ரூம்ல லாக் பண்ணிட்டு படுத்துருச்சு. அங்க போன உடனே ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. She locked up in the AC room and slept, and she was attacked by stroke. பையன் அடுத்த ரூம்ல இருக்கான். That boy was in another room. ஐயா என்ட்ரன்ஸ்ல ஒரு ரூம்ல இருக்காரு. Then that brother was in the entrance in another room. எப்படி இருக்கும்? See how it is? ஏதோ ஒரு சத்தம் கிடைச்சிருச்சு. அவங்க அந்த ஸ்ட்ரோக் ஆகி கீழே விழும்போது ஒரு டம்முன்னு ஒரு சத்தம். They heard a loud noise when she just fell down to the stroke. அதுவும் கேட்கலன்னா அம்மாவை அடுத்த நாள் அழுகி போன பிறகு தான் எடுத்துப்பாங்க. If that also was not heard, then the next day when she was naked, she would have been taken up. என்ன ஒரு சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு தட்னா ஏசி ரூம் இல்லையா, ஏர் டைட், அதனால உள்ள ஏர் டைட்லயே இருக்காங்க அந்த அம்மா. She was into that AC room, in that airtight room, when they locked the room. உள்ள லாக் பண்ணியாச்சு. She was locking the room. ஏன்னா ஐயா வரக்கூடாது. Because that brother should not come in. இப்போ என்ன நடந்தது? Now what happened? கண்ணாடி ஜன்னலை உடைச்சு பார்த்தா அம்மா பிளாட்ல இருக்காங்க. They broke the windows there and she was flat. அதுக்கு பிறகு கதவை உடைச்சு உள்ள போனாங்க. அதுக்குள்ள ஆண்டவர் ஒரு செகண்ட்ல தூக்கிடுறாரு. They broke the door and went in, but in a second the Lord took her. மரணம் இன்னைக்கு வந்தா நீ யாரையுமே நேசிக்காம எங்க போய் நிப்ப? If death should come to you today without loving anyone, where will you go and stand? இந்த மெசேஜ் உனக்கு லாஸ்ட் மெசேஜா கூட இருக்கலாம். It might be a last message to you. எல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. You clear yourself. இன்னும் ஒரு டைமிங் ஒரு வாரம் கொடுக்கலாம், 8 நாள் 2 நாள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால எல்லாரையும் நேசி ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பிடு. There might be a 1 week or 10 days or 2 days added to you. Before that you love all and you build up your prayer life. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தினா கர்த்தர் உன்னோடு கிட்ட வருவார். If you should take a decision today, then the Lord will help you. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஜெபாலயத்தை கட்டினான், உடனே அவர்களுடனே கூட போனார். He loved our nation and built a synagogue. Immediately he went along with them. உன்னுடைய மரண அவஸ்தை இன்னைக்கு நீங்கிரும். The pain of death will depart from you. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close our eyes. மரண போராட்டங்கள், மரண வேதனைகள், இருதய குத்துகள், வேதனை, பல கலக்கங்களோடு இருக்கிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். All those who are in the pain of death with many confusions and thorns and pricks around you, you close your eyes and kneel down. நான் சும்மா உன்னை பூஸ்ட் பண்ணி அனுப்ப விருப்பப்படல. I do not want to boost you up and send you back. நீ எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் கண்களை மூடி உன்னை தொடுகிறார் இப்படி எல்லாம் சொல்ல விரும்பல. நீ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் உன் பக்கத்துல வருவார்னு சொல்றேன். I do not want to boost you up saying the Lord is with you and so on, but you take a decision today and the Lord will come to you. விசுவாசி எப்படி நான் கண்டிப்பது? And we count ourselves to be believers. ஒரு விசுவாசியை நான் எப்படி கண்டிக்க முடியும்? How can I correct a believer? போதக சிட்சையே ஜீவ வழி. The correction through the word of God is the life. தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் உங்களை நாங்கள் டச் பண்ண முடியும். It's through the word of God that we can touch you. கர்த்தர் உன்னோடு பட்சத்தில் வர வேண்டுமா? If the Lord should come to you, நீ ஜனத்தை நேசி. You love the people of God. ஜெபாலயத்தை கட்டு. You build the synagogue. கர்த்தர் உன் மரண அவஸ்தையை நீக்கி போடுவார். The Lord will turn your pain of death. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All let's all close our eyes and kneel down. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறது போல ஜனத்தை நேசிப்பேன். Lord, I do love you. I will love your people too. இனிமேல் நான் யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டேன். I will never more hate and put anyone aside. யாரையும் நான் அற்பமா எண்ண மாட்டேன். I will not despise anyone. ஒருவர் என்னை விட மேன்மையாக நான் எண்ணுவேன். I will count one another greater than me. நீங்க ரொம்ப கவனமாக இந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்துங்க. You should do these things very carefully. யாராலும் பகைக்கப்படாதிருங்கள், யாரையும் பகைக்காதிருங்கள். Be not hated by anyone and do not hate anyone. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க? How many of you decide? ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனத்தை நேசிப்பேன். Lord, I will love your people. அவன் துரோகியா இருந்தா கூட நான் அவனை நேசிக்கிறேன். ஆண்டவரே, may he be a stranger too, Lord, I will love him. நிச்சயமா நான் அவனை நேசிக்கிறேன். I will sure love him. உன்னால அப்படி நேசிக்க முடியுமா? Can you love like this? இன்றைக்கு ஜெபாலயத்தை கட்டுவாயா? Today will you build the temple of God? ஜெபித்து பார், கர்த்தர் பூமியை அசைத்து காண்பிப்பார். You pray and see the Lord will shake the earth. ஜெபித்து பார், கர்த்தர் வானத்தை அசைத்து காண்பிப்பார். Pray and see the Lord will shake the heavens. ஜெபம் பரலோகத்தின் கதவை தட்டுவதல்ல, தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் உன்னை நிறுத்தக்கூடிய சக்தி உள்ளது. Prayer is not knocking the doors of heaven, but will stand to make you stand before God. நீ பார்வோனுடைய குமாரத்திக்கு அரண்மனை கட்டாதே.
Don't build palaces for the daughter Pharaoh. பாபேல் கோபுரத்தை கட்டாதே. Do not build Babel. கல்லறையை கட்டாதே. Do not build sepulchre. ஆவிக்குரிய ஐக்கியத்தை கட்டி எழுப்பு. You build the spiritual fellowship. உன் ஜீவியத்தை ஊழியத்தை கட்டி எழுப்பு. You build your life and your ministry. உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பு. You build your family. பாழாய் போனதை கட்டி எழுப்பு. You build the desolate things. உன் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்பு. You build your prayer life. கர்த்தர் உன்னை நோக்கி தேவனுடைய மகிமையை அனுப்புகிறார். The Lord is sending His glory towards you. நான் விசுவாசிக்கிறேன், நீ இப்பொழுது ஒப்பு கொடுத்தால் தேவனுடைய வல்லமை உன்னை நோக்கி வரும். I believe that if you yield yourself, the power of glory of God will come towards you. தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், ஆலயத்தை கட்டினான் என்று சொன்ன உடனே இயேசு அங்கே போனது போல இப்பொழுது நீ பிரதிஷ்டை பண்ணின உடனே கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வரும். When they said that he loved his people and he built a synagogue, Jesus went there. Even so, when you make a decision, the Lord will come towards you. தேவனுடைய கிருபை உன்னை நோக்கி வரும். The grace of God will come towards you. தேவனுடைய அபிஷேகம் உன்னை நோக்கி வரும். The anointing will come towards you. தேவனுடைய வல்லமை உன்னை நோக்கி வரும். The power of God will come towards you. தேவனுடைய இரக்கம் உன்னை நோக்கி வரும். The mercy of God will come towards you. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை உன்னை நோக்கி வரும். The power of healing of God will come towards you. தேவ ஆவி உன்னை நோக்கி வரும். The Spirit of God will come towards you. இதோ தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்கும் நேரம். Behold, it's the time that the power of God is meeting you. கர்த்தர் உன்னை நோக்கி தன்னுடைய வல்லமையின் கரத்தை நீட்டுகிறார். The Lord is sending forth His hand of power towards you. இந்த கூட்டத்தோடு இந்த மரண அவஸ்தை, மரண ஆவி உன்னை விட்டு விலகுகிறது. With this meeting, the power of point of death is departing from you. வருடக்கணக்காக உன்னோடு போராடின அந்த தரித்திரத்தின் ஆவி விலகட்டும். The years together, the spirit of poverty which was with you will depart. உன் குடும்பத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிற ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளட்டும். The spirit which is confounding your family, the Lord is confusing it. உன்னோடு போராடுகிற தரித்திரத்தின் ஆவி விலகட்டும். Let the power of poverty which was striving with you, let it depart. ரெண்டே காரியம். To this today. ரெண்டு காரியம். Two things. நீ அதை இப்பொழுதே முடிவெடு. You decide today. கர்த்தாவே, நான் எல்லாரையும் நேசிப்பேன் ஆண்டவரே. Lord, I will love all the people. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. Lord, I love your people. என்னுடைய ஜீவியத்தை ஜெப ஆலயத்தை நான் கட்டி எழுப்புவேன் ஆண்டவரே. Lord, I will build up my prayer life. ரெண்டு தீர்மானம் நீங்க எல்லாரும் எடுத்துட்டு கையை உயர்த்துங்க. கர்த்தருடைய வல்லமை உன்னை நோக்கி வரும். You take this decision and lift your hand, the power of God will come towards you. அந்த தீர்மானம் எடுத்து அந்த முடிவை எடுத்துட்டு நீ கை உயர்த்து கர்த்தருடைய ஆவி உன்னை சந்திப்பார். Once you take this decision, the spirit of God will come towards you. உம்முடைய ஜனத்தை நேசிப்பேன். I will love your people. என் ஜெப ஜீவியத்தை கட்டி எழுப்புவேன். I will build up my prayer life. நீ கையை உயர்த்தின உடனே அக்கினி உன்மேல் பற்றி எரியும். As you lift up your hand, the Hallelujah. fire of God will consume தேவனுடைய you. ஆவி உன்மேல் அளவில்லாமல் இறங்கட்டும். Spirit of God will come upon you. தேவனுடைய இரக்கம் உன்னை சந்திப்பதாக. Mercy of God will meet you.